செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன். சுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளே நடத்த வேண்டுமே, செம்மையான வழிகளே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே. நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா, நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தனிப்பது என்னால் உமக்காக ஒவ்வொரு நாளும் கவிக்கின்றதையா, கவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பாசமே எனது ஆசையே. பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்ம அறிஞ்சிக்கணும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கன்னு ரொம்ப அழகா ஜெபத்தோடு நம்ம பாடுறோம். எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுக்கறத கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருக்கு? நமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? எவ்வளோ பேருக்கு உண்மையிலே கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தோடு கேட்குறோம். பாட்டு ரொம்ப ஈஸியாக பாடலாம், பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பாடுறதுக்கு. ஆனால் செயலில் பார்த்தா தான் அது வருத்தமாக இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அடுத்த கேள்வி கத்த நம்மளை கேட்பா, நான் கற்றுக் கொடுக்க விரும்பினா நீ கற்றுக்குவியா? நான் கற்றுக் கொடுக்க நீ கேட்குற கற்றுக் கொடுங்கப்பான்னு கேட்குறீங்க. சரி, நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் கற்றுக் கொடுக்கறத நீ கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? எவ்வளோ பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது இல்லையா? நான் சொல்லுவேன் 99.3 எத்தனை 99.3 போட்டாலும் இல்லைன்னு சொல்லி நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க அப்படின்னு நல்ல ராகம் போட்டு பாடணும், நல்லது. இப்போ அது ஜெபம், அது ஒரு ஜெப பாடல் இல்லையா? அது ஒரு ஜெபம் தானே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கிறது ஒரு ஜெபம் தானே. சரி, நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர் தானே. சரி, அப்போ ஜெபத்தை பதில் கொடுப்பார் தானே. அப்போ அடுத்தது என்ன செய்யணும்? அவர் கற்றுக் கொடுக்கணும் தானே. நீ கற்றுக்குவியா? சரி, அடுத்த கேள்வி, இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட? பாட்டு ரொம்ப ஈஸியாக பாடலாம் இல்லையா? பாட்டு ரொம்ப ஈஸியாக பாடலாம். ஆனால் அந்த பாடுறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்துட்டு பாடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ஒன்று பண்ணி நினச்சிக்க, பொதுவாக நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கை அப்படி தான். சப்போஸ் அந்த பாடல் வரைக்கும் எனக்கு சம்மதம்னா ஒன்று அர்ப்பணிக்குவேன், இல்லையா கம்முன்னு வாயை முடிக்குவேன். ஆனால் தான் நாங்கள் வாயை முடிக்கிறேன்றீங்க, மூடி உட்காந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அது பிரச்சனை, அது மாய்மலை இல்லை தானே. அது மாய்மலை இல்லை தானே. நான் சொல்கிறோம் அது ஒரு ஜெப பாடல்.
உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கப்பான்னு. சரி ரைட்டு, நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க. ஒன்று அவர் என்ன செய்கிறாரு, நான் கற்றுக் கொடுக்குறேன்றாரு. அப்போ நீ கற்றுக்க ஆயத்தம் இருக்கணும்ல. கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்து அந்த பாடலை பாடினா ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாம், இன்னைக்கு ஒரு புது கருத்தை என்ன செய்யணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் அந்த பாடலை பாடணும்னா உண்மையிலே அது பரலோகமும் சந்தோஷப்படும், தேவனும் சந்தோஷப்படுவார் இல்லையா? இது ரெண்டில் அதை பண்ணால் பிசாசு மட்டும் தான் சந்தோஷப்படும். சரியா? இப்படியே பாடிட்டு என்ன பண்ணிவிடு, காலத்துக்கு இப்படியே பாடிட்டு கையை தட்டிட்டு காலத்தை போய்கிட்டு போயிடுப்பா அப்படின்னு பிசாசு சந்தோஷப்படுமே தவிர தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்லிட்டு ஆமா சொல்ல, ஆலயத்தின் படசத்திற்கு என்னவா இருக்கு, ஒரே இறைச்சலா இருக்கு பண்ணிட்டார், அலறலா இருக்குன்னிட்டார். அப்போ நம்ம பாடணும். அப்போ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்ட? இது வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து நீ கத்துக்கிட்டது என்ன? இது வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு நீ வந்து கத்துக்கிட்டது என்ன? இந்த சர்ச்சுக்கு வந்து நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இந்த சர்ச்சுக்கு வந்து நான் என்ன செஞ்சுக்கினேன், இதை நான் கத்துக்கிட்டேன், இல்லை இந்த ஆராதனைக்கு வந்து இதை நம்ம கத்துக்கிட்டேன், இது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கா? இந்த சர்ச்சுக்கு வந்து என்ன செஞ்சேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் பாடிட்டேன்ல. என்ன பாடிட்டோம்? உமக்கு பிரியமானது செய்ய. ஓ, இது தேவனுக்கு பிரியம் இல்லை, அதை நான் விட்டுட்டேன். இது தேவனுக்கு பிரியம் இல்லை, இது தெரியுது வரைக்கும் எனக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது? இது தேவனை ஏமாத்துறது மட்டுமல்ல, நம்மளையே சேர்த்து ஏமாற்றி உட்காந்துக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கு தேவனை ஏமாத்துறது இல்லை. அதாவது பாடல்னாக்க, பாடல் என்ன சொல்கிறோம், அனுபவித்து தான் என்ன செய்யணும், நம்ம பாடலை பாடுறோம். அப்போ அது தெரியும் நமக்கு பிரியமானதை சேர்க்கணும். ஒன்று கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பாடலை பாடினா இட்ஸ் வெரி குட், அது ரொம்ப நல்லது. இல்லை கற்றுக்கொண்டவர்கள் பாடினாலும் அது பரவாயில்ல, சரி ஏற்கனவே அது என்ன செஞ்சுருக்கிறாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே இல்லாதவங்க பாடி என்ன பிரயோஜனம்? இது அவங்க பாடுறாங்க நம்மளும் பாடிக்கிறதா என்ன, இல்லையா? இதை ரெண்டையும் நம்ம கை கொண்டுட்டாதான் அது நமக்கு என்ன இருக்கும், போகிற இடங்களில் எல்லாம் நமக்கு வெற்றியாக இருக்கும். எல்லா இடங்களிலும் நமக்கு வெற்றியாக இருக்கும். இதுக்கு கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு ஒன்று கற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, இது ரெண்டு தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், போகிற இடங்களில் எல்லாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு என்ன கொண்டு வரும்னா வெற்றியை கொண்டு வரும். எது, நாம் செய்கிற எந்த காரியத்திலும் ஒரு வெற்றியை நீ பார்க்கணுன்னா இதை ரெண்டையும் நீ செய்யாமல் நீ எத்தனை வருஷம் ஆலயத்தில் உட்காந்து பாடிட்டு போயிருந்தாலும் அது ஒன்றும் என்ன பண்ணாது, நமக்கு கொண்டு வராது என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்போ இந்த காலையில் சொல்கிறதுன்னா, கர்த்தருக்கு பிரியமானது எனக்கு செய்ய கற்றுக் கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா? உனக்கு கற்றுக் கொடுக்கறதே எனக்கு பிரியன்றாரு. பிரியமானதா பாருங்க இருக்கட்டும், உனக்கு கற்றுக் கொடுக்கறதே எனக்கு. அப்போ புரியுதா சொல்கிறது? நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவர் என்னப்பா பிரியம் அப்படி கேட்குறது தானே. நம்ம நினைக்கிறோம் அதை சொல்லுவார், இப்படி சொல்லுவார், இதை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவனுக்கு அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாரு. உனக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதே எனக்கு பிரியம். அப்போது அதில் சொன்ன நம்ம என்ன சொல்லணும், கற்றுக்கொள்வது தான் உமக்கு பிரியமானா ஐ ஆம் ரெடி. அவருக்கு என்ன விருப்பம், கற்றுக் கொடுக்கறது விருப்பம் இல்லையா? இப்போ கற்றுக் கொடுக்கறது விருப்பம்னா கற்றுக்கொண்டா தானே அவருக்கு அது அவருக்கு பிரியம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அந்த ஒரு வரை மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா? அந்த ஒரு வரை மட்டும் எடுத்துக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு அவர் பதில் ஏன் காதல் இருந்ததுன்னா, உனக்கு கற்றுக் கொடுக்கறதே எனக்கு பிரியன்றார். நீங்க ஒரு மாதிரி பண்ணா அது என் காதில் ஒரு மாதிரி விழாது. அது என்ன பண்ண அப்படிதான் விழுது, சரியா? நீங்க ஒரு மாதிரி பண்ணா அது நீங்க பாடுற மாதிரி என் காதில் என்ன பண்ண மாட்டிருக்குன்னா விழ மாட்டிருக்கு. என் காதில் வேற மாதிரி என்ன பண்ணிடுது, அது விழுந்துருது. அதனால அவரு என்ன சொல்றாருன்னா, உனக்கு கற்றுக் கொடுக்கறதே எனக்கு என்னது, எனக்கு பிரியம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் அது அழகா சொல்றாரு இல்லையா? ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப தேவனுக்கு என்ன விருப்பம்,
கற்றுக் கொடுக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். அவர் கற்றுக் கொடுக்கணும்னு என்ன செய்கிறார்? விரும்புகிறார் இல்லையா? எனக்கு அது அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நான் கேட்கறது மற்ற சரி எங்கே போனீங்களோ அதெல்லாம் விட்டுடுங்க, இல்லை மற்ற உலகம் எது எல்லாம் விட்டுடுங்க. பட் இந்த சபைக்குள்ள வந்து நான் இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டேன், நான் இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கா? அப்படி இருந்திருந்தா அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினதும் நாம் கற்றுக்கொண்டதும் வீணாகலை. இல்லை அவர் கற்றுக் கொடுக்கிறாரு, ஆனால் நான் என்ன செய்ய விரும்பலை, கற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா அது வீணாக இருக்கும். ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க இல்லையா? அதில் ஒரு பிள்ளை எவ்வளோ எடுக்கு, ஆச்சு இன்னும் 2 நாள் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? 2 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. எவ்வளோ பேர் மூலையில் உட்காந்து அழுறாங்க, எவ்வளோ பேர் சந்தோஷமாக அதை செல்லெல்லாம் வைப்பாங்க இல்லையா, என்னென்னமோ விற்கிறாங்க, அதெல்லாம் வச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போச்சு, எல்லா பிள்ளைகளும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போச்சு, ஒரே வாத்தியார் தான் பாடம் நடத்தினார், ஒரே புத்தகத்தை தான் கையில் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் கையிலையும் கொடுத்தாங்க, எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் எழுதுச்சு இல்லையா? ஆனால் ரிசல்ட் வரும்போது ஒரு சில பிள்ளை எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, ஒரு சில சரி பரவாயில்ல ஆறுதலாக அடையுதுங்க. ஆனால் சில பிள்ளைங்க மட்டும் அழுதுனுக்குது. என்ன விஷயம்? கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ கற்றுக்கொள்ள விரும்புகிற நேரத்தில் கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இல்லை. கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் நீ கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை என்றால், நீ கற்றுக்கொள்ள விரும்புகிற நேரத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்னும் ஏன் நிறைய பேர் நம்ம அழுதுன்னு உட்காந்துக்கிறோம்னா, அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு நேரம், அந்த நேரத்தை உனக்கு கொடுத்தார், அந்த வாய்ப்பை கொடுத்தார், அந்த சமயத்தை கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன செய்ய போயிட்டோன்னா, அந்த நேரத்தை உனக்கு உதாசனப்படுத்தி இருக்கணும், இல்லை அந்த நேரத்தை நம்ம உதறி தள்ளி இருக்கணும். பட் அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியாக பயன் போனதுனால நாட்கள் வந்துச்சு, அன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தமா இல்லை. அவர் என்னவா இல்லை? அவர் ஆயத்தமா இல்லை. கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில், அவர் கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் நாம் கற்றுக்கொண்டோமானால் அது நாட்களில் என்ன செய்யும் அப்படின்னா, பின் நாட்களில் உனக்கு மிகப்பெரிய போகிற எல்லா இடங்களிலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். நீ எங்கே போனாலும் சரி, நீ இருக்கிற இடத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ வாழலாம். அதான் இன்னைக்கு சொல்றது. நீ இருக்கிற இடத்தில் ஒரு வெற்றி, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ வாழ விரும்பினா, நான் எங்க போனாலும் சரி, நான் என்ன சொல்லணும், ஒரு தோத்து போன வாழ்க்கையை நான் வாழ விரும்பல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையைத்தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று இன்னைக்கு நீ விரும்பணும்னா, கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள். கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் நீ கற்றுக்கொள்ளாம அந்த நேரத்தை நீ உதாசனப்படுத்திட்டோ இல்லை உதறி தள்ளிட்டோ, ரெண்டுல ஒன்று நடக்கும். ஒன்று என்ன பண்ணலாம், போயா அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு போகலாம், இல்லை நமக்கு போல பிறகு உதாசனப்படுத்தலாம். உதாசனப்படுத்தலாம், நீ உதறி தள்ளலாம். பட் ப்ராப்ளம் அன்னைக்கு உனக்கு தெரியும், நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி உனக்கு தெரியும், என்ன பண்ணிட்டோம், உதறி தள்ளிட்டோம், உதாசனப்படுத்திட்டோம், ஆனால் நல்லா தான் இருக்கிறோம். நாட்கள் வரும், அன்றைக்கு போகிற இடத்தில் சாதாரண இடத்துல கூட நீ தோத்து போயிடுவ, சாதாரண காரியத்துல கூட நீ தோற்று போயிடுவ. தோற்று போகும்போது நீ கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவ, ஆனா அன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தம் இல்லை. வேத அடிப்படையா சொல்றேன், ஏதோ என்னோட சொந்த கருத்தை நான் சொல்லவில்லை, வேத அடிப்படையா நான் சொல்றேன். அப்ப கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடணும், கற்றுக்கொள்ளணும். பட் அதுக்கு எந்த அளவுக்கு உன்னால கற்றுக்கொள்ள முடியும், உன்னால எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும், உன்னால எந்த அளவுக்கு அதை விலகிக் கொள்ள முடியும், அழகா சொல்றார். காலைதோறும் என்ன செய்யறார், என்ன எழுப்புறார். எப்படி எழுப்புறார்? ஒரு கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கவனிக்க செய்கிறார். இதாக சொல்லப்பட்டது. இது ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவளுக்கு என் முதுகையும் தாடமயிரை பிடுங்குகிறவளுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அப்படின்னு சொல்றார் இல்லையா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இது யாரைப்பட சொல்லப்பட்ட வார்த்தை? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ இயேசு கத்துக்கணுமா? அவர் தான் கற்றுக் கொடுக்கிறவர் இல்லையா?
அவர் தான். இப்போ இது கற்றுக் கொடுக்க யாருக்கு தெரியுதுன்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு எவரி வீட்டில் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவனுக்கே தெரியுது. என்னது? போதகரை வருத்தப்படுத்தாதப்பான்றார் இல்லையா? அப்போ அவர் போதகர்னு யாருக்கே தெரியுது? அவர் போதிக்கிறவர், அவர் கற்றுக் கொடுக்கிறவர்னு யாருக்கே தெரியுது? ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறவனுக்கே தெரியுது. அது எவரினா எவரி வீட்டில் இருக்கப்படி எண்ணிப்படி ஒரு எக்ஸ்ஓஎம் யாருன்னு தெரியாது. ஒரு நபருக்கு அவனுக்கு தெரியுது இல்லையா? ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட தெரியுது இயேசு என்ன செய்கிறவர்? கற்றுக் கொடுக்கிறவர்னு. அப்படி கற்றுக் கொடுக்கிறவர் கற்றுக்கொள்ளணுமா? கற்றுக் கொடுக்கிறவர் கற்றுக்கொள்ளணுமா? அவர் தான் சொல்றாரு. என்ன பண்றாராம்? காலைதோறும் எழுப்புறார் அப்படி சொல்றாரு இல்லையா? காலைதோறும் அவரை கேட்போம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு அவர் கேட்கணும் இல்லையா? இயேசுவை பார்த்துட்டு கேட்கணும். காலைதோறும்னா எவ்வளவு நேரத்துக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், இருட்டோட எழுப்பிடுவாருன்றார். இருட்டோட எழுப்பி எவ்வளவு நேரம் தூங்க போவீங்க? அது அவருக்கு தான் வெளிச்சம் இல்லையா? அது யாருக்கு தான் வெளிச்சம்? எங்க அப்பாவுக்கு தான் வெளிச்சம். அவர் எவ்வளவு நேரம் தூங்க விடுவார்னு தெரியாது. எவ்வளவு நேரத்துக்கு எழுப்புவாருன்னு தெரியாது. ஆக மொத்தம் எப்போ நான் தூங்குறேன்னு அவருக்கு தான் வெளிச்சம்னு சொல்லுவார் இல்லையா? ஏன்னா சாயங்காலம் கூட்டம் ஆரம்பிச்சா அது அப்படி போயினே இருக்கும். அப்படி முடிச்சுட்டு மிட் நைட்டில் அப்படி படுக்க போனான்னா திருப்பி எப்போ எழுறாராம்? இருட்டோட எழுந்து, அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போய் இல்லையா? மார்க் 1 அதிகாரம் 36 37, மார்க் 1 36 37, மார்க் 1 36 37. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அப்படின்னாரு இல்லையா? வனாந்தரம் ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு. சரி, இங்கேயாவது பரவாயில்ல, காலையில போயிட்டார் இல்லையா? ஆனா மத்த 14 பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலமே போயிட்டாரு. மத்த 14 பார்த்தீங்கன்னா சாயங்காலம் என்ன செய்யறாரு? அவர் மலையின் மேலே ஏறி சாயங்காலம் இருந்த போது அவர் மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ண கையில் இல்லையா? சாயங்காலம் ஆனபோது மலையின் மேல் ஏறி பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அப்படின்றார். திருப்பி அடுத்த வசனம் பார்க்குறோம். இடைமே 4ஆம் ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து வராருன்னு பார்க்குறோம். அப்போ நைட் என்ன செய்வே இல்லை? சுத்தமாக தூங்கவே கிடையாது இல்லையா? அப்போ சுத்தமாக தூங்காது வேணா கேட்குறேன், எவ்வளோ நேரம் தான் ஜோம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் தான் ஜோம் பண்ணி? அப்போ என்னதாங்க உங்கள் அப்பா அவங்க சொல்லிக் கொடு, என்னதான் உங்களுக்கு பண்ணுறாரு அப்படின்னு அவர் கேட்கலாம் இல்லையா? இப்போ ஏசோ கேட்கணும்ல. இப்போ நைட்டு ஜபத்துக்கு போறீங்க, அங்கே ஜபத்தில் என்னதான் நடக்குதுங்க அப்படி கேட்கணும் தானே? இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம்ல, நம்ம ஜபிக்க பண்ண என்ன நடக்கும்? 5 நிமிஷம் தோத்திரம் பண்ணணும், 6ஆவது நிமிஷம் தோத்திரம் நமக்கு தோத்திரம் பண்ணணும். 5 நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், 6ஆவது நிமிஷம் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா? சரி, விலங்கெல்லாம் விட்டுருங்க இல்லையா? 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஆரவாரமாக ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும். 6ஆவது நிமிஷம் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி 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 நம்ம கதை ஓடி இருக்கு இல்லையா? இப்போ அவரை கேட்கணும், எங்க என்னதான் இப்போ ஜபத்தில் சாயங்காலம் போனீங்க, நைட்டெல்லாம் ஜோம் பண்ணுறேன், என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார். யோவான் 5:19 படிச்சிங்கன்னா அது இங்கே என்ன, அங்கே ஜபத்தில் என்னதான் நடக்குதுன்றத இந்த எஸ்ஐயா 5 சொல்றதும் 50 சொல்றதும் யோவான் 5:19 சொல்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பாருங்க. அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய அப்படியே இருக்கும். இப்போ பிதா என்ன செய்யறாரா? ஒன்றுனா டெமோ காட்டுறார் அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? ஒவ்வொன்று என்ன செய்யறாரு? இப்போ டெமோ காட்டுறார். இப்போ சாயங்காலம் போனாங்கல்ல, அப்போ என்னதான் டெமோ காட்டியிருக்கிறாரு? ஏன்னா இப்போ 4ஆம் ஜாமத்தில் போனோடனே பேதுரு வரப்போ, பேதுரு கேட்க எல்லாம் பயப்பட போறாங்க இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? இப்போ 4ஆம் ஜாமத்தில் கடமை நடந்து போறாரா? 4ஆம் விடிகள் 4ஆம் ஜாமத்தில் அவள் கடல் மேல் நடந்து வருகையில் அப்படித்தானே? இப்போ நடந்து இப்போ எதிலிருந்து பிதா ஆரம்பிச்சிருக்கணும்? இப்போ நீ 4ஆம் ஜாமத்தை எங்க போற? அப்போ அவர் நடந்து போயிருக்கணும். யாரு? பிதா நடந்து போயிருக்கு. ஏன்னா செய்கை காட்டினல்ல இல்லையா? அப்படி நடந்து போயிருக்கணும். இப்போ நீ தான் யாரு? பேதுரு. நான் தான் யாரு? இயேசு. அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த வசனம் நல்லா விளங்கிக்கோங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அப்படி சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? பிதா நிக்கிறார். சரி, இப்ப யாரு? நீ தான் பேதுரு, நான் தான் யாரு? இயேசு. அப்படின்னு சொல்லிட்டார். யார்கிட்ட? இயேசு கிட்ட சொல்லிட்டார். இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்படி கடல் மேல நடந்து போறேன். நீ என்ன பண்ணணும்? போ, பயப்படுற மாதிரி அப்படியே அலறணும் இல்லையா? பைபிள் அப்படி படிங்க சரியா? நீங்க போனாங்க 4 தடவை படிச்சு நடந்து போனாங்க, பயந்தாங்க அப்படின்னு படிச்சா ஒன்றும் விளங்காது. அப்படி எப்ப இப்ப என்ன செய்யணும்? நீ பயப்பட பார்க்கலாம் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா? இப்போ 4ஆம் தேதி கண் நடந்து ஜெஸ்டிஸ்ல என்ன செய்யறாங்க? அலறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏசு என்ன சொல்லி, பிதா என்ன சொல்லியிருப்பார்? ஏசு கிட்ட இப்ப பயப்பட பார்க்கலாம் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா?
இப்போ என்ன பண்ணு, பயப்பட பார்க்கலாம். அப்படி பயப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ண அப்படி சொல்லியிருப்பா இல்லையா? இப்போ அப்படி பயப்படுறாரு. உடனே என்ன சொல்றாரு? உடனே நான் சொல்றேன், ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நான் தான். அப்படி இதெல்லாம் என்ன எங்க நடக்குது? இதெல்லாம் எங்க கற்று இப்போ வந்து நிற்கிற உடனே பேதெல்லாம் பயப்படுறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் தான் சொல்றாருல. இதெல்லாம் எங்க நடந்த சம்பவம்? ஒரு ஜெபத்திலே நடந்த சம்பவம். இதெல்லாம் எங்க கற்றுக்கொள்கிறாருன்னா, அப்ப கற்றுக்கொள்ள இடம் எது? ஜெபம். அதிகாலையில ஜெபிக்கிற நேரத்தில் தான் சொல்றாரு, என் காதை கவனிக்கிறவரை போல என்ன செய்கிறார்? என்னை கற்றுக்கொள்வதை போல என் காதை கவனிக்க செய்கிறார். அப்ப இயேசுடைய ஊழியர்கள் ஏன் போகிற இடங்களெல்லாம் ஒரு பெரிய சக்சஸா முடிஞ்சிச்சு, போகிற இடங்களெல்லாம் எப்படி வெற்றியா முடிஞ்சிச்சு? அப்ப அதை தான் நமக்கு தேவன் சொல்லி கொடுத்துட்டு போறார். சரியா? அப்ப அவர் சொல்றாரு, இப்படி பண்ணணும். உடனே என்ன செய்வார்? பேதுரு இப்படி கேட்குவான், நீ என்னோட என்ன செய்யணும்? உடனே வான்னு சொல்லணும். அப்படி வந்த உடனே பேதுரு திரும்பி பார்க்குவான், அவன் தண்ணிக்குள்ள முழுகுவான். உடனே உன்னை நோக்கி என்ன செய்வான்? கூப்பிடுவான். உடனே என்ன செய்யணும்? நீ அற்ப விசுவாசியன்னு நீ என்ன சொல்லணும்ன்றது கூட என்ன சொல்லணும்? அவர் சொல்லி கொடுத்தது தானே. அதான் யோவான் 8 சொல்றாரு இல்லையா, உங்களை பத்தி பேச நியாயத்திற்கு என்ன இருக்கு? எனக்கு அநேக காரியம் உண்டு, ஆனா பிதாவோட சத்தியம் உள்ளவர், அவர் எனக்கு சொன்னதையே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? நான் சொல்றேன் தவிர என் சொந்த கருத்தை ஒண்ணு என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லலன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்ன்றத என்ன செய்யணுமா? உங்களை கொடுத்து பேசவோ நியாயம் தீர்க்கவோ எனக்கு அநேக காரியம் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் என்ன எனக்கு சொன்னாரோ நான் அதை தான் சொல்லணும் இல்லையா? அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட, அப்போ நான் எக்ஸ்ட்ரா வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? நான் கற்றுக்கொண்டு இருக்கணும். அப்ப நான் கற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு கற்பிக்க முடியும். அப்ப நான் கற்பிக்கிறதை கை கொண்டாதான் உனக்கு அது என்னவா முடியும்? வெற்றியா முடியும். அப்ப இது ஏதோ மாசத்துல ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல இல்லையா? ஏதோ ஒரு 6 மாசத்துல ஒரு நாளுக்காக நடக்கிற காரியம் அல்ல, இல்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும் என்ன செய்ய நடக்கிற காரியம் அல்ல. இது எப்ப நடக்கிற காரியங்கள்? தினந்தோறும். அப்ப எனக்கு அனுதினமும் எனக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இப்ப பரிசுத்தமே கூட கட்ட போனாரு. அங்க போனோடனே உன் விசவம் ரச்சது போப்பான்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப அதே மாதிரி யோவான் 9 சொல்லணும் இல்ல குருடனுக்கு. இந்த குருடனுக்கு போய் என்ன சொன்னீங்க? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ஓகே கிளம்புன்னு சொல்லிட்டீங்க. அவன் பார்வையடைஞ்சு போயிட்டான். அதே மாதிரி எங்க போய் சொல்லலாம்? யோவான் 9 அங்க ஒரு கூட இருக்கான்ல, சிலோவன் கூட இருக்கான்ல, சிலோவன் கூட இருக்கான்ல. அப்ப அவங்ககிட்ட சொல்லியிருக்கல, நீ உன் விசுவாசம் போப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லல? அவங்க அப்பா சொல்றாரு, அங்க அது கற்றுக்கொண்டது, இங்க அதே செஞ்சது அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவம் துளி கூட உதவாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ என்னைக்கோ கற்றுக்கொண்டது துளி கூட உதவாது. இன்னும் சொல்லணும்னா கண்ணு முடியளவு கூட உதவாது. ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்துக்கு சம்மதமே கிடையாது. அனுதினமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அனுபவம், எண்ணங்களும், வாஞ்சையும், விருப்பமும் யாருக்கு இருக்குன்னா தேவனுக்கு இருக்கு. உனக்கு என்ன செய்யணும்? நான் புதுசா உனக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்கு புதுசா இன்னைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு புதுசா உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். ஒரு புது மெத்தட் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன செய்யணும்? ஒரு புதிய மெத்தட் நான் கற்றுக் கொடுக்கணும் விரும்புறேன். அந்த பாட்டம் எத்தனை முறை பாடியிருப்போம்? எத்தனாயிரம் முறை பாடியிருப்போம். உமக்கு பிரியமானதை கற்றுக்கூடிய 1000 முறை பாடியிருப்போம். ஆனா கதை என்ன செய்ய விரும்புறா? இன்னைக்கு ஒரு புதிய கோணத்துல கற்றுக் கொடுக்க விரும்புறா. அப்படியா? ஒரு வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேர் அலாட்டா இருந்து ஆமா அப்படின்னு கேட்க ஆர்வமா இருக்கு. மணி 11 ஆச்சு, எப்போ முடியும்னு தெரியல இல்லையா? போயிட்டு என்ன செய்யலாம்? கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வைக்கலாம், கொஞ்சம் துணியெல்லாம் ஊற வச்சு முள்ளனைக்கு துவைச்சு போடலாம். இந்த பாய் மனுச்சு எப்போ விடுறான்னு தெரியல. அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது இல்ல? அப்ப வரலையா? வருதா வரலையா? வந்தா மட்டும் தானே விடவா போற? வந்தா மட்டும் தான் விட போறியா? இல்ல சொன்ன மட்டும் தான் விட போறியா? எப்படி முடிக்கிறாரு தான் முடிக்க போற, பேசி முடிச்சுட்டு போ. அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்ல. என்ன விருப்பம் இல்ல, அகத்தின் அழகு அவ்வளவுதான். அதாவது நான் பேசுறது உனக்கு விளங்கதா, உனக்கு உள்ள போதா இல்லையான்னு நான் பேசும்போது எனக்கு தெரியும். நான் பேசுறது உனக்கு விளங்குதா, உனக்கு புரியுதா, நான் பேச உனக்கு உள்ள நீ வாங்கறியா, இல்ல காதை அடைச்சின உட்கார்ந்துக்கிறியா, இல்ல நீதி நம்முடைய இருதயத்தை திறந்து உட்கார்ந்துக்கிறியான்னு பேசுறது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த வார்த்தையோட ரிட்டர்ன் வருதான்னு எனக்கு தெரியும், உனக்குள்ள அப்சர்வ் ஆகுதான்னு எனக்கு தெரியும். அதனால நீ உட்காந்துக்கிறதுனால எல்லாம் கேட்கறாங்கன்னு நினைச்சிருவாங்கன்னு என்ன நினைச்சிடாது. சரியா? அது வேற, அது வேற, இது வேற. சரியா? அவங்க தப்பப்படுத்தி நீங்க அவங்க தப்பா சொல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கல. அவங்க நோட்ல இருக்கிறத எழுத அந்த குறிப்பை பேசிட்டு போயினே இருப்பாங்க. அது அவங்களுடைய உனக்கு புரியுதா புரியலையா அது அவங்க வேலை. சரியா? அது பிரசங்கம். பட் இது டீச்சிங். உனக்கு விளங்கினாதான் எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே போகும்.
உனக்கு விளங்காத வரைக்கும் எனக்கு அதே சபையில் தான் மையத்தில் நினைப்போம். இன்னும் அதை எப்படியெல்லாம் விளக்க முடியுமோ அப்படி தான் போகுமே தவிர, எப்படி போகாதுன்னா ரைட் இந்த குறிப்பு முடிஞ்சிருச்சு, டைம் ஆச்சு, அடுத்த குறிப்பு, டைம் ஆச்சு, அடுத்த குறிப்பு, அது ஒரு நாள் இது இங்கே போகாது. ஏன்னா இது வந்து பிரசங்கம், இது வந்து டீச்சிங். இது என்ன செய்யும், உனக்கு விளங்கினாதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போக முடியும். இல்லைனா அதை விளங்க வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை கோணத்தில் போக முடியுமோ அத்தனை சந்து முந்தெல்லாம் நுழைஞ்சு தான் உனக்கு வெளியில் வருமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. அதனால உனக்கு விளங்கச்சா விளங்கலையான்னு நான் பேசாத வச்சே புரிஞ்சுக்குவேன். சரியா? நான் பேசுறது உனக்கு விளங்கச்சா விளங்கலையான்றது நான் பேசுறதை வச்சே புரிஞ்சுக்குவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கிருச்சுன்னு. விளங்கிருச்சா அடுத்த ஸ்டெப் டக்குன்னு போயிடும். சரியா? விளங்கலை என்ன செய்யும், திரும்ப வேற இப்படி சொன்னா விளங்குதா, இப்படி சொன்னா உனக்கு ஈஸியா விளங்க, அப்படி சொல்றேன்னு என்ன அர்த்தம், விளங்கிக்கவே கூடாதுன்னு சில பேர் உட்காந்துக்கிறாங்க வச்சுக்கோங்க. அது என்ன செய்யக்கூடாது, விளங்கிக்கவே கூடாது. ஏன் சார் கேட்பார்ல, புரிஞ்சதுல செஞ்சேன்னு, நாளைக்கு என்ன சொல்லிடலாம், தெரியவேல சார் அப்படி சொல்லலாம் இல்லையா, எனக்கு நடத்தவேல சார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சீவ இன்ஃபெக்ஷன் வருது எனக்கு நடத்தவேன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அப்படி சொல்லிடலான்னு உட்காந்துப்பீங்க இல்லையா. அதனால சொல்லுவாரு அப்படி விளக்கமாக சொல்லி சந்து பந்தெல்லாம் உள்ளே போய் சொல்றது எதுக்குன்னா அதனால தான் அர்த்தம். அதனால உட்காந்துக்கிற உடனே ஓ சரி நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் பேசும்போதே தெரியும் எனக்கு வார்த்தை உள்ளே போதா, செவுத்துல அடிச்சா பந்து என்ன செய்யும், திரும்ப வரல, அந்த மாதிரி ஒரு கிட்ட நான் பேசும்போதே உன் இருதயம் அடைக்கப்பட்டிருக்குதா, இருதயம் கல்லாக்குதா, இருதயம் திறந்து உட்காந்துருக்கிறியா, காதை திறந்து உட்காந்துருக்கிறியான்னு நான் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுக்கும். அதனால தான் என்ன செய்யணும், அப்படி உள்ளே போய் எப்படியெல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் போய் என்ன செய்ய வைக்கிறதுனா உனக்கு புறங்க வைக்கிறது, புரிய வைக்கிறது. அப்போ நம்ம விளங்கிக்கணும். அப்போ கற்றுக்கொள்ள என்ன செய்யணும், அங்கேயும் கூட தான் இங்கேயும் கூட தான், உடனே செஞ்சுட்டு போகலாம்ல. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, அங்கே சொன்னார் இங்கே இதை தான் செய்யணும் இல்லையா. இப்போ அடுத்த நாள் போறாரு, இன்னைக்கு என்ன பண்ண போற தெரியுமா, ஒரு குடனை சந்திக்க போற, ஒரு குடனை நீ சந்திக்க போற. அவன் எங்க உட்காந்துப்பான், குடத்தங்கட்டில் உட்காந்துருப்பான். நீ என்ன செய்யணும், போயிட்டு அப்படி அவனை எழுப்பணும், அவனை கேட்கணும். அவனை எல்லாம் இப்படி கேட்பான், அதெல்லாம் செய்வான். நிக்கல எச்ச தொப்பணும், மண்ணை குழப்பி இருக்கிற கண்ணையும் அடைச்சிடணும். அரைக்குறைய தெரியும் கண்ணு என்ன பண்ணிடணும், அடைச்சிட்டு உடனே அப்படி என்ன சொல்லணும், நீ அங்கே போய் கழுவு அப்படின்னு சொல்லணும். அவன் நேராக போவான், அங்கே கழுவுவான், எப்படி அடையுவான், பார்வை அடைஞ்சிருப்பான். இது இன்னைக்கு கற்றுக் கொடுத்த விதம். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறான்னா, என்னைக்கோ நீ கற்றுக்கொண்டதை வச்சு இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, நீ கதையை ஓட்ட முடியாது. அன்னைக்கு கற்றுக்கொண்டது உன் அனுபவத்துக்கு நீ கற்றுக் கொடுக்க விரும்ப நினைச்சால இன்னைக்கு நீ கற்றுக்கொள்ளணும். அப்ப தேவனுடைய விருப்பமே என்னன்னு சொன்னா, உனக்கு பிரியமானது என்னன்னு சொன்னா, எனக்கு அது இதுன்னு கற்றுக் கொடுத்தது அப்புறம்பா, முதல்ல உனக்கு கற்றுக் கொடுக்கணும் நான் விரும்புறேன், அதுவே எனக்கு பிரியம். அப்ப நீ எனக்கு பிரியமானுக்கணும்னாக்க நான் கற்றுக்கொள்ளணும்ன்ற பிரியம் வந்துட்டாலே நீ என்னை பிரியப்படுத்திட்டேன்றாரு. நீ கற்றுக்கொள்ளணும்னு. அப்ப சபைக்கு வரும்போது என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு புதிய கருத்தை என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு புதிய கருத்தை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்ப நல்லதை விட அப்படி அப்படி தேஞ்சு கட்டர்மாயிடக்கூடாது, தேசம் என்ன ஆயிடக்கூடாது. சிலது சொல்ல முடியாது, அதனால அப்படி டேசன் ஏறேன். சரியா? அப்படி டேசா இருந்தா என்ன செய்யணும், முடிக்க என்ன செய்யக்கூடாதுன்னா கட்டிடமா மாறிடக்கூடாது. சரியா? சரி, அது ரொம்ப யோசிக்காதீங்க, அது கொசுமல் நம்ம காணாத போயிடும். டேசா இருந்து கடைசி நம்ம மாறிடக்கூடாது, கட்டிடமா மாறிடக்கூடாது, அந்த மாதிரி போயிடக்கூடாது. புதிய ஒரு காரியத்தை என்ன செய்யணும், நான் கற்றுக்கொள்ளணும். புதிய ஒரு காரியத்தை என்ன செய்யணும், நான் அந்த ஆர்வத்தோடு இருந்துட்டேன்னா கற்றுக்கொண்டு விட்டான். கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக் கொடுக்கிறதை நீ கற்றுக்கொண்டுட்டுனா நீ போகிற எல்லா இடங்களிலும் எப்படி இருக்க முடியும்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ வாழ முடியும். எங்க போனாலும் சரி, நீ எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்படி அப்ப அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போனா, எதிர்ப்பையே நீ சம்பாதிக்காம இருக்கணும்னா, அப்படி கூட வச்சுக்கோங்க இல்லையா, நீ எதிர்ப்பையே சம்பாதிக்காம இருக்கணும்னா கற்றுக்கொள். கற்றுக்கொண்டுட்டுனா நீ எதிர்ப்பையே என்ன செய்ய முடியாதுன்னா சம்பாதிக்க முடியாது. எதிர்ப்பையே சம்பாதிக்க முடியாது. எதிர்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், நீ வாழ முடியும். எதிர்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். அப்போ கற்றுக்கொள்வதில் ரொம்ப கவனம் இருக்கணும். கற்றுக்கொள்வதற்கு குறித்து எவ்வளோ பேர் ரொம்ப கேர் எடுக்கிறீங்க, எப்படி அவ்வளோ கரிசனை காட்டுறீங்க, அதனுடைய ஆக்டிவேஷன்லாம் எப்படி இருக்கும், எப்படி செயல்பாடுகள் இருக்கும் என்பதெல்லாம் நான் இப்போ விளக்க முடியாது, அதோட விளக்கம் இல்லை. நான் சொல்லி அடுத்த போயிட்டு வச்சுக்கிறேன், முடிச்சிடுறேன். அப்போ கற்றுக்கொள்ளணும்னா விருப்பம் என்ன செய்யணும், எனக்கு இருக்கணும். கர்த்தருடைய விருப்பம் என்ன, நீ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இதை நீ செஞ்சிட்டனாலே அவர் நீ பிரியப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆனால் கற்றுக் கொடுக்குற நேரத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளாம உதாசனப்படுத்திட்டோம், உதறி தள்ளிட்டோம், அப்படி போயிட்டு உட்காந்துருப்பேன்னா அதுவே அவருக்கு என்னவா இருக்குன்னா மன வருத்தம். எது, நான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன்னு என்ன செய்ய விரும்பல, கற்றுக்கொள்ள விரும்பலையேன்றது கர்த்தருக்கு மிகப்பெரிய வருத்தம். இன்னைக்கு விருப்பத்தை சம்பாதிச்சிருக்கிறியா, வருத்தத்தை சம்பாதிச்சிருக்கிறியா?
கர்த்தருடைய விருப்பத்தை நீ சம்பாதிச்சிருக்கிறியா, கர்த்தருடைய வருத்தத்தை சம்பாதிச்சிருக்கிறியா? இப்ப கர்த்தரை பொழப்பெல்லாம் என்ன செய்யல, ஒரு காரியத்தை அவன் கற்றுக் கொடுக்க விரும்பல. அப்ப அவன் கற்றுக் கொடுக்க விரும்புறா. இதை கற்றுக்கொண்டாதான் உனக்கு என்னவா இருக்கும், உனக்கு அது நல்லா இருக்கும், உனக்கு ஆசுவாதமா இருக்கும். நீ எதிர்ப்ப சம்பாதிக்காம என்ன செய்ய முடியும், போகிற இடத்துல எதிர்ப்ப நீ சம்பாதிக்காம நீ இருக்க முடியும். எதிர்ப்ப சம்பாதிக்காம நீ இருக்க முடியும், எதிர்ப்பு இல்லாம நீ வாழ முடியும், வெற்றியா நீ வாழ முடியும், ஆசுவாதமா நீ வாழ முடியும் அப்படின்னு விரும்புறான். ஆனா இன்னைக்கு அந்த கற்றுக் கொடுக்க விரும்புகிற நேரத்தை நான் என்ன செய்ய விரும்புறேன், கற்றுக்கொள்ளாம அதை நான் உதாசனப்படுத்தல, உதறி தள்ளுறேன். ஒன்னு என்ன செய்யறேன், நான் உதாசனப்படுத்துறேன், இல்லைன்னா என்னது, உதறி தள்ளுறேன். உதாசனம் என்ன அர்த்தம், அந்த நேரத்தை வீணாக்கி ஏதோ ஒன்று பண்ணிருக்குது இல்லையா. உதறி தள்ளுறதுன்னு அர்த்தம், இது ஏற்கனவே கற்று வச்சு போக்கு, அது ஏற்கனவே கத்துற மட்டும் தான் என்னதான் பண்ணோம், ஏற்கனவே கத்தது மட்டும்தான் என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல. நடக்காம போறது காரணமே அதான் நமக்கு விளங்கல. நடக்காத போனது காரணமே என்ன, கற்றுக்கொண்டு என்ன நடந்துச்சு, கத்துக்கணும் என்ன நடந்துச்சு, கத்து நடந்துச்சு, நீ சொன்னதுக்கு அது நடக்காத போனது காரணமே நீ சொன்னதான் என்பது என்ன செய்யல, உனக்கு விளங்கல. இந்த வாரம் முடிச்சா தான் பார்த்துனோம். என்னது, உன்னை மயக்கத்துல பிசாசு வச்சுட்டு இருப்பான், உன்னை மயக்கத்திலேயே பிசாசு வச்சிருப்பான். அப்படிதான் கொடுத்து பேசிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் போடலையா, போட்டிருக்கீங்களா, போட்டிருக்கிறீங்க. சரி போட்டவங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரம் இல்லாதவங்களுக்கு புரியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய போச்சு இல்லை, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் இல்லையா. அதான் எவ்வளோ பிரசங்கம் கேட்கறது, கேட்டு என்ன ஆகி போச்சு. இப்ப கற்றுக்கொள்ள ஆர்வரவனுக்கு எத்தனாயிரம் பிரசங்கத்தை கேட்டாலும், இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை கேட்காம தூங்கவே மாட்டான். கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்வானா, ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை கேட்காம அவங்க தூங்க போறாங்கன்னா அவங்க கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். விருப்பம் இருக்கா நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வாரம் முழுசும் ஒரு பிசாசு என்ன, ஒரு பிசாசு செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஒரு பிசாசு எப்படியெல்லாம் செயல்படும், ஒரு பிசாசு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம் ஆடினாதான் பிசாசு அப்படின்னு நினைச்சிட்டோம் இல்லையா. ஆடாம எவ்வளவு பிசாசு சேர் போட்டு உட்கார்ந்துருக்குன்னு நமக்கு தெரியல இல்லையா. அது கேட்டா தானே தெரியும். அது என்ன செய்யாது, இப்போ இப்படி ஓரமா நின்றுக்கிறானா அவன் இப்படி பிடிச்சி விழுக்க என்ன பண்ணிடுவான், அப்படி ஆடி கீழே விழுந்துருவான் இல்லையா. இப்படி சேர்ல உட்காந்து ஆடின விழுக்குவான், கீழே விழுவானா. அப்ப பிசாசு ஆடுற பிசாசெல்லாம் எதுனாக்க அது ஓரம் அப்படி ஒண்டி நிற்கிற பிசாசு. ஆடுற பிசாசெல்லாம் ஓரம் ஒண்டி நிற்கிற பிசாசு. சரி, ஆடாதுக்கிற பிசாசு என்ன பிசாசு, அது உள்ள அழகா சேர் போட்டு 3 சேர் போட்டு என்ன பண்ணி இருக்குது, முடிஞ்ச அப்படி இந்த கல்யாணத்துல போனி வச்சுக்க படுக்க இடம் இருக்காது. என்ன செய்வாங்க, 3 சேர் நீட்டா போட்டு படுத்துருப்பான் பாத்தீங்களா. அந்த மாதிரி என்ன பிரச்சனை, 3 சேர் போட்டு ஏறி கால் எடுத்து படுத்துருச்சு. அது நிம்மதியா தூங்கி நிற்குது. அதை எழுப்ப முடியுமா. பாகால் கிட்ட எல்லாம் போய் எழுந்தாங்க. பாகாலே என்ன பண்ணு, மத்தியம் காலையிலேருந்து கூப்பிட்றான் இல்லையா, சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்றான் இல்லையா. பாகாலே வா, பாகாலே வான்னு இல்லையா சொல்றாரு. அவன் தூங்கி நிற்பான்பா, ரொம்ப சத்தமா கூப்பிடுறாரு இல்லையா. அப்ப என்ன செய்ய முடியல, வர முடியல பாத்தியா. இது என்ன சத்தம் என்ன செய்ய மாட்டிருக்கு. நீ என்ன ஏசுவன் ரத்தம் ஜெயினும் போட்டாலும் வர மாட்டேது, 150 டெம்போல ஏத்தாலும் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது, அவதான் நல்லா நீட்டா படுத்த அழகா தூங்கி நிற்கிறான், அவனை போய் எப்படி எழுப்புறது இல்லையா. அந்த மாதிரி உட்காந்துக்குது உள்ள. ஆனா உள்ள உட்காந்து நிற்கிறது உள்ள இருக்குதுன்றது தெரியாம இருக்கிறமே, அதான் பிரச்சனை, அதான் வருத்தம். தயவு செஞ்சு அதை கேளுங்க. அது புது விதமா இருக்குது. அந்த வாரம் பேசுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. அதனால முடிஞ்ச அப்படி கொஞ்சம் கேளுங்க. நேரம் இருந்தா கேளுங்க, நேரம்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ரொம்ப கேர் எடுக்க வேண்டாம். அப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன வழங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்துருடைய செயல்களை போகிற இடங்களெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு எதிர்ப்பு இல்லாம ஒரு வெற்றியுள்ள என்ன செய்யணும், நான் வாழ்க்கையை வாழணும். அதுக்கு என்ன ஒரே வழி தெரியுமா, கற்றுக்கொள். கற்றுக் கொடுப்பதில் கர்த்தருக்கு விருப்பம் இல்லையா. நீ கற்றுக்கொள்ள கூடாது என்பது பிசாசனுடைய விருப்பம். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்யறாராம், காலைதோறும் அவர் என்ன எழுப்புறான். கற்றுக்கொள்ளவனை போல் என்ன செய்யறேன், காதை கவனிக்க செய்கிறான்னாக்கா காதை பிடிச்சி முறுக்கிறாராம். அப்படி தூங்கி விழுவன் இல்லையா, காலை தூங்கி அப்படி இழுக்க இல்லையா, அந்த அப்படி தூங்க காதை ஒரு இழுத்து என்ன தூங்குற, நான் என்ன சொல்லி நிற்கிறேன், நீ என்ன தூங்குற அப்படின்னு ஓங்கி ஒரு கொட்டு வச்சு என்ன செய்யறாராம், என் காதை கவனிக்க செய்யறான். என்ன அர்த்தம், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்ன செய்யறேன், என்ன கவனிக்க செய்யறேன். என்ன அர்த்தம்னா, இப்ப ஏசு என்ன வந்திருக்கு போல இருக்கு, நான் 3 மணிக்கு தூங்க விட்டா திரும்பி 5 மணிக்கு கூட தூக்கம் வராதா, அப்படி ஒருவேளை அப்படி அசைஞ்சிருப்பார் போல் இருக்கு இல்லையா. உடனே காது இப்படிதான் பிடிச்சி ஒரு இழுத்து ஒரு முறுக்கு ஒரு கொட்டி நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லி நிற்கிறேன், நீ உட்காந்து தூங்கி உட்காந்துக்கிறேன் அப்படி போட்டு 2 வெய் வச்சிருப்பார் போல் இருக்கு இல்லையா. அதான் அவர் சொல்றாரு, அடிக்கிறார், உதைக்கிறார், எல்லாம் பண்றாரு. ஆனா என்ன செய்யல, ஒன்றும் மறுக்கல. ஏன்னா கத்துக்கணுமே, நான் நாளைக்கு அங்கதானே கதை நடக்கும், இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. இங்க அம்பாரத்துல ஆடினா அம்பலத்துல போய் ஆட முடியாதுல்ல. அப்ப நாளைக்கு அவனை காரியத்துக்கு போவான், என்ன பண்ண, அதனால என்ன செய்யறது, தூக்கம் போனா கூட பரவாயில்ல சாமி, என்ன பண்ணி உட்காந்துக்கிறேன் அப்படி கற்றுக்கொண்டு சொல்றாரு இல்லையா. அப்ப கற்றுக் கொடுப்பது கர்த்தருடைய மிகப்பெரிய விருப்பம் இல்லையா. நீ கற்றுக்கொள்ள கூடாது என்பது பிசாசுடைய மிகப்பெரிய விருப்பம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். நம்ம திங்கள் மாசம் அந்த வசனத்தை திரும்ப தொட விரும்புறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம்.
எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி மனந்திருமலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் விடுபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து, இப்ப எப்படி இருக்கிறாங்க அவங்க? மயக்க என்ன சொன்னா புரியும்? இப்ப சில உட்காந்து அப்படி கண் அப்படி இழுத்துன்னு போகுது இல்லையா? உங்களுக்கு என்ன சொன்னா விளங்க? ஒண்ணு விளங்காது இல்ல. என்னதான் சொன்ன ஒண்ணு என்ன செய்யாது, அப்படி ஒண்ணு விளங்காது இல்ல. விளங்காத பண்ணது காரணமே என்ன? அவ்வளவுதான். உன்னை எப்படி வச்சிருக்கிறானா உனக்கு விளங்க சொல்றது என்ன செய்யக்கூடாது, உனக்கு விளங்கவே கூடாது. எவ்வளவு நான் சொல்றேன் விளக்கமா உனக்கு பேசினாலும் எனக்கு ஒண்ணுமே விளங்கலன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து உன்னை பிசாசு மயக்கத்துல வச்சுனுக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். பிசாசு உனக்கு உள்ள இருக்கு, நான் சொல்ல விரும்பல, எனக்கு அது வருத்தமா இருக்கு. அவன் என்ன சொல்ற, அழகா திமோத்தி பவுல் சொல்றாரு பாருங்க, நீ எப்படி பிரசங்கம் பண்ணணும். அப்ப பிரசங்கத்தை கேட்கணும் எப்படி இருப்பான்னு நினைக்காத. அப்படி உட்காந்து கேட்கறான் அப்படி கேட்டவன் நினைச்சுக்காதப்பா. அவன் எப்படி இருக்கிறான்? மயக்கத்துல இருக்கிறான். அவன் மயக்கம் தெளியத்தக்கத அளவுக்கு நீ என்ன பண்ணு, சாந்தமாய் நீ உபதேசம் பண்ணுன்றாரு. அதுக்கு முன்னாடி 25 வசனம் பாருங்க. 25 வசனம் ஒரு ஊழியக்கர் அப்படி இருக்கணும். அதுல நிறைய வார்த்தை. அதுல ஒண்ணு என்ன, போதக சமார்த்தன் சொல்றாரு. என்ன சொன்னோம்? அதுல ஒரு வார்த்தை என்ன, போதக சமர்த்தனம். அப்படியா? போதக சமர்த்தன்றார். அப்படி என்ன அர்த்தம்? திறமையா பிரசங்கம் பண்றது இல்ல, அவனுக்கு விளங்குற மாதிரி பிரசங்கம் பண்ற பாரு, அதுதான் திறமையே. பயங்கரமா 50 வசனம் 60 வசனம் 100 வசனம் சொல்ற அது பிரசங்கம் இல்ல, அது திறமை இல்ல. எது திறமை? ஒரே வசனம் சொன்னாலும் அந்த வசனம் என்ன செய்யணும், அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்ற பத்தியா, அதுதான் திறமை. அதான் போதக சாமர்த்தியமா போதகம். என்ன சாமர்த்தியம்? இந்த பிரசங்கம் போச்சா உள்ள, இந்த பிரசங்கம் கேட்டிருக்கான், உங்க காதுக்குள்ள போயிருக்கா உள்ள, அப்படி 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 விளங்குற மாதிரி பேசுற பத்தியா, அதுதான் என்னது, போதக சமர்த்தம். அப்படி சொல்றது. அடுத்து சொல்ற என்னது, சத்தியத்தை கேட்கிறவர்கள் எதிர் பேசுவாங்க. யார் எதிர் பேசுவான்? பிரசங்கம் விளங்காதவன் தான் அந்த பிரசங்கம் என்ன செய்வான், இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். இவங்க தனியா கற்பனை ஒன்று வளர்க்குவாங்க பாத்தீங்களா? இவங்க தனியா ஒரு கற்பனை வளர்க்குவாங்க. இவங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் போய் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் நம்மள நரகத்துக்கு அனுப்புவாரா? ஆண்டவர் நம்மள நரகத்துக்கு அனுப்புவாரா? ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர்ல நம்மள அப்ப நரகத்துக்கு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரா? நீங்க அனுப்புவாருங்களா அனுப்ப மாட்டாருன்றீங்களா? என்ன சொல்றது? உங்களுக்கு விளங்குதான் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு விளங்குதான்னு பார்த்துக்கிறேன். இல்ல நீங்களும் மயக்கத்தான், நீங்களும் உங்களையும் மயக்கத்துல வச்சிருக்கிறாடா, இல்ல நீங்க உங்களையும் தெளிவடி வச்சுட்டான்னு பார்த்து எனக்கு தெரியணும்ல. சரி, எல்லாரையும் நான் சொல்றேன், ஆண்டவர் விசுவாசம் நரகத்துக்கு அனுப்புவாரா? இல்ல, அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அதான் கேள்வி. அது எனக்கு விளக்கமெல்லாம் நான் கேட்கறது இல்லை. சரியா? விசுவாசிகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டவர் பிள்ளையா சபையில இருக்கிறவங்களை பிசாசு அந்த நரகத்துக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அதான் கேள்வி. பதில் நீங்க சொல்லுங்க. அனுப்புவாருன்றீங்களா? அனுப்புவாருன்றீங்களா? அது எப்படி அவர் பிள்ளையே இப்ப நரகத்தை அனுப்புவாரா? சரி, நீங்க அனுப்புவாருன்றீங்க இல்லையா? சரி, நான் அப்படி கேட்கிறேன், அவர் பிள்ளைய நரகத்துக்கு அனுப்புவாரா? அவர் பிள்ளைய இல்லாத போறதான் பிரச்சனையே. பிரச்சனையே என்னன்னா அவர் பிள்ளைய இல்லாம போறதுதானே பிரச்சனையே, இல்லையா? 2 தசனம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 தசனம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. 2 தசனம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க பவுல் அழகா எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு? 7ஆம் வசனம் பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், இல்லையா? அவன் என்ன சொல்றான்னா, இயேசுதான் தெய்வம்னா போடா வேணான்றான், இல்லையா? இதை செய்யறானா இவன் வேணான்றான். அவன் என்ன வேணான்றான்? இயேசுவை ஏத்துக்கூட அவன் தான் உண்மையான அவர் தான் உண்மையான தெய்வம்னு சொன்னான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு வேணா போடான்றான், இல்லையா? சரி, இவனை சொல்றான் இதை செஞ்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனதாங்க ஆசீர்வாதம்னா இவன் போடான்றான். ரெண்டு என்னது? ரெண்டும் ஒரே கேஸ் தான். நீ அவர் பிள்ளையா வாழ்ந்துட்டா உனக்கு நரகமே கிடையாது. நரகத்தை அனுப்புறதே யாரதான்? அவர் பிள்ளைய போல இருக்கிறவங்கள தான் நரகத்தை அனுப்புறத தவிர பிள்ளைய அனுப்புறது இல்லை. ஏன்னா அவர் பிள்ளைய தான் அவர் மேல இருப்ப. அவர் பிள்ளை எங்க இருப்ப? சரி, உங்க பிள்ளைங்க எங்க உட்காந்துக்குது? உங்க கடை தானே உட்காந்துக்குது, இல்லையா? அவங்க 3 பேர் பிள்ளைய கொண்டு வந்துக்கிறீங்க. யார் கடை உட்காந்துக்கிறாங்க? அவங்க எல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. என் கடை உட்காந்துக்கிறாங்களா? இல்ல இவங்க கடை உட்காந்துக்கிறாங்க? இல்ல தானே? இவனும் ஆம்பளை தானே, இவங்க கடை உட்காரலாம் இல்ல? ஏன்னா அவர் பிள்ளை யார் கடை உட்காருது?
அவங்க தானே உட்காருது. இப்ப நான் கேள்வி, நீ அவர் பிள்ளை தானே? நீயே முடிவு பண்ணிக்க, நான் சொல்லல. சரியா? நீ இப்ப அவர் பிள்ளை யாரு கூட உட்கார்ந்து? இப்ப அவருக்கு தான் உட்கார்ந்துக்கிறியா? ஒரு முடிவு எடுங்களேன். நீ கொஞ்சம் இதுதான் சத்தி. இது அவன் என்ன செய்ய மாட்டான். இதுதான் நீ அறியக்கூடாது. எதை அறியக்கூடாது? அவர் பிள்ளைனா யார் கூட இருக்கணும்? அவர் கூட தானே இருக்கணும். அப்ப அம்மா கூடனா அம்மா கூட தானே அந்த பிள்ளை முந்தின பிடிச்சுன்னு போயின்னு இருக்குது. அப்பனா அப்பா கூட தானே போயின்னு இருக்கு. வேற யாரும் கூப்பிட்ட கூட சில பிள்ளை போக மாட்டிருக்குல்ல, இல்லையா? அப்படி போனா கூட அம்மா முகம் தெரியற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்குதுங்க. தெரியலன்னா மீன் கத்துது இல்ல. குழந்தைகள் இருந்தா கூட என்ன செய்யுது? அம்மா பாக்குற வரைக்கும் கூட்ட சில பிள்ளைங்க போகுது. ஆனா யாரை பார்த்து நிற்குது? அவங்க அப்பா அம்மா பார்த்து நிற்குது. முகம் தெரியலன்னா கத்துது இல்ல. ஐயோ இல்ல எங்க அம்மாட்ட போறேன் கத்துது இல்ல. கத்துதான் கத்தலையா? அப்ப என்ன அர்த்தம்? நான் எங்க அப்பா கூட தான் இருக்கணும், எங்க அம்மா கூட தான் அதான விரும்புது. ஒரு சாதாரண 1.5 வயசு பிள்ளைக்கு அந்த அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? நான் எங்க அப்பா கூட தான் இருக்கணும், எங்க அம்மா கூட தான் இருக்கணும், இல்லையா? வழக்கம் பாட்டி அடிக்கவே மாட்டாங்க, இல்லையா? ஆனா பாட்டி கிடப்பாக்க இருக்குதா? பாட்டி கொடுக்குற வரைக்கும் வாங்கினா அம்மா முகத்தையே பார்த்துன்னு சாப்பிடுது. எது கொடுத்தாலும் என்ன பண்ணுது? அம்மா முகத்தை பார்த்துனே சாப்பிட்டுக்குது. முகம் மறைஞ்சிச்சுன்னா வெயின்னு கத்துது இல்ல. என்ன அது தெரியுது? அடிச்சாலும் உதைச்சாலும் எங்க அம்மா அடிச்சா கூட பரவாயில்ல, எங்க தான் இருப்பேன். எங்க அம்மா தான் பண்ணி அடிக்கிறாள், என் கூட தான் 2 நாளைக்கு இருந்துட்டு போ. அடிச்சா கூட பரவாயில்ல, எங்க தான் இருப்பேன். அம்மா கூட தான் இருக்குன்னு விரும்புது. ஏன்? நான் அவ புள்ள, நான் எங்க தான் இருப்பேன். அப்ப அடிச்சாலும் வச்சாலும் ஏன் நம்ம எங்க இருக்கணும்? பிள்ளையா இருந்தா இருக்கும், அவ்வளவுதான். பிள்ளையா இருந்தா அப்ப பிள்ளையா நம்ம அது எப்படி ஞானசம் எடுத்துட்டு பிள்ளை இல்லாம இருப்போமா? ஞானசம் எடுத்துட்டு ஞானசம் எடுத்தாச்சு, அவர் பிள்ளை தானே. ஞானசம் அவர் பிள்ளை தானே. அப்ப ஞானசம் எடுத்தா அவர் பிள்ளை தானே. அப்ப நம்ம அவர் கூட தானே இருக்கணும். இதுதான் சத்தியம். இதான் என்ன செய்யப்படாதாம இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நான் சொல்றேன், கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவரா? ஆஸ்வதிக்கிற. எப்படி இருந்தா ஆஸ்வதிப்பா? எப்படி இருந்தாலும் ஆஸ்வதிப்பாரா? இப்படிதான் ஆஸ்வதிப்பாரா? சரி, மத்த 6:33 கொஞ்சம் வாசிங்க. மத்த 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அழகா வாசிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு அதை கொஞ்சம் எப்படி வாசிக்கிறேன்னா, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லையா? அப்படிதானே இருக்குது. பிரிக்கிற இடத்துல பிரிச்சிடணும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம், ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானே. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி ஒருத்தர் இருக்கு, இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும், இல்லையா? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே வார்த்தை தான், டபுள் மீனிங் இருக்கு. ஒன்னு என்ன? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட நிறுத்தினா ஒரு அர்த்தம், நிறுத்தனா ஒரு அர்த்தம். நிறுத்தினா ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லையா? அதான் உண்மையான அர்த்தம். ஆனா இன்னொரு என்ன? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விளங்கலையா? விளங்கலையா? அவ்வளவுதான் கேள்வி. சரியா? விளங்கலாம் எப்படி இருக்கிற? வேற டவுட்டே கிடையாது, அவ்வளவுதான். விலகெல்லாம் அப்படிதான் இருக்கிற. சரியா? உங்களுக்கு அதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது ஆண்டவர் ராஜ்யத்தை தேடு, மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லையா? ஆனா அது எப்படி படிக்கலாம்? சில சொல்ற உங்களுக்கு கூட, அப்பொழுது உங்களுக்கு கூட என்ன செய்யும்? கொடுக்கப்படும்ன்றாங்க, இல்லையா? உங்களுக்கு கூட அப்படி என்ன அர்த்தம்? முதல் பகுதி என்னன்னா, நீ ஆண்டவர் ராஜ்யத்தை முதலாவது தேடினாதான் உங்களுக்கு கூட என்ன செய்யறதும் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது. ரெண்டாவது அர்த்தம் என்ன? உங்களுக்கு கூட என்ன அர்த்தம்? நீ யார வேணா இருக்கலாம், உங்களுக்கு கூட. இதுதான் நீங்க சபையில உட்கார்ந்து இருக்குது. அறிய வேண்டிய சத்தியத்தை நீ என்ன செய்யல? அறிய விரும்பல. உங்களுக்கு கூட இல்ல, உங்களுக்கு தான் கூட தவிர உங்களுக்கு கூட இல்ல. உங்களுக்கு கூட என்ன அர்த்தம்? நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லையா? உங்களுக்கு கூட கொடுக்கப்பட என்ன அர்த்தம்? நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு கூட என்ன செய்வாரு? ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு கூட கொடுப்பாரு.
அப்ப சத்தியத்தை என்ன செய்யணும்? விளங்கணும். நம்ம அதான் அறியணும். இன்னைக்கு பிசாசு என்ன செய்ய விரும்பலன்னா, நீ கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவர், ஜெபம் பண்ணா ஆஸ்வதிப்பார், ஜெபம் பண்ணா ஆஸ்வதிப்பார், உபவாசம் பண்ணா ஆஸ்வதிப்பார். காலை சொன்னா பிரசங்கம் கேட்க ஆஸ்வதிப்பார், பிரசங்கம் பண்ணமா ஆஸ்வதிப்பார் தானே. பிரசங்கம் பண்ணதை தடுக்கிறான், பிரசங்கத்தை கேட்கறத தடுக்க மாட்டாரா? பவுல் பிரசங்கமான விருப்பத்தை பைபிள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டார், 3 பக்கம் எழுதி வச்சுட்டார். என்ன செய்யணும்? நாளைக்கு காலை அழகா பிரசங்கம் பண்ணணும்பா அப்படின்னு நினைச்சிருக்கிறார். எங்க ஆசியாவில் போயிட்டு என்ன பண்ணும்? அழகா பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். ஆசியாவில் 7 சபை. ஒரு சபை என்ன சபை? ஏபேஸ் சபைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சபை ஆசியாவில் தானே 7 சபை இருக்கு. ஆசியாவில் தான் இருக்கு. 7 சபை எங்க இருக்குது? ஆசியாவில் தான் இருக்கு. சரியா? அங்க போனானு இப்ப பவுல் என்ன செய்யறாரு? அழகா 3 பக்கம் நோட்ஸ் எழுதி வச்சுட்டார். என்ன பண்ணிட்டாரு? அழகா ரேமா கிடைச்சு அழகா படப்படன்னு எழுதி வச்சுட்டார். என்ன ஆசைப்போ? ஆண்டவர் நாளைக்கு காலையில இந்த எபேசி சபையில போய் என்ன செய்யணும்? இதை அழகா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு. யாருக்கு ஆசை? பவுலுக்கு ஆசை. நைட் கடந்த ஆவியார் உள்ள வர்றார். எங்க போக விரும்புற? என்ன நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கிற போல் இருக்கு அப்படின்னாரு. இது என்ன கொடுமை? நீங்க தானே கொடுத்தீங்க. நான் தான் கொடுத்தேன். எங்க பிரசங்கம் பண்ணத்தை கொடுத்தேன்? பிரசங்கத்தை கொடுத்த ரைட்டு. இது எங்க பிரசங்கம் பண்ண போற நீ? ஆண்டவர் ஆசையோட பிரசங்கம் பண்ண போறேன். தோலை உரிச்சிரவன் ஜாக்கிரதை. பாத்தீங்களா? தோலையே உரிச்சிரவன் ஜாக்கிரதை. அது எங்க பிரசங்கம் பண்ண தெரியுமா? லீதியாளுடைய வீட்டுல பார்த்து பிரசங்கம் பண்ணணும். பவுல் பேசுகிறதை லீதியால் கவனிக்க அவள் இருதயத்தை திறந்தார் இல்லையா? அப்ப அந்த பிரசங்கம் எங்க கொடுத்த பிரசங்கம்? எது கொடுத்த பிரசங்கம்? பிலிப்பி பட்டணத்துல லீதியால கவனிக்க அவர் ரட்சிக்கப்படணும் இல்லையா? அப்ப அந்த பிரசங்கம் யாரை ரட்சிப்பு நடத்த? இப்ப எபேஸ் எல்லாம் பேசக்கூடாது, சிமீனாவுல போய் என்ன பண்ணக்கூடாது, பேச. இது பிரசங்கத்தை எங்க பேசணும்? புரியுது நான் சொல்றது? பவுல் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியார் தடை பண்ணினார் இல்லையா? காலை சொன்ன இல்லையா? பரிசுத்த ஆவி என்ன செஞ்சாரு? தடை பண்ணினார் இல்லையா? அப்ப பவுல் எங்க பிரசங்கம் ரெடி ஆயிட்டாரு? பிரசங்கம் நோட்டு எழுதி வச்சுட்டாரு, பிரசங்கம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. நாளை காலை போய் பண்ண போறாரு. நைட்டு கத்த சொல்லிட்டார். என்ன செய்யக்கூடாது? இது இங்க பேசுற பிரசங்கம் அல்ல. இது எங்க பேசணும்? இது ஆசியாவில பேசுற பிரசங்கம் அல்ல. இது பிலிப்பி பட்டணத்துல பேச வேண்டிய பிரசங்கம். பிலிப்பி பட்டணம் யாருக்கு பேசணும்? லீதியாளுக்கு பேச வேண்டிய பிரசங்கம். அப்ப அவளை என்ன செய்வேன்? இந்த பிரசங்கம் நீ பண்ணும்போதுதான் அவ இருதயத்தை நான் திறக்குவேன், அவ கவனிக்குவா, அவ என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவா. அப்ப நமக்கு ஏதோ கிடைக்குதுன்னு பேசுறது இல்ல. கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளுவதற்கு விருப்பம் இல்லைன்னா அது நம்ம தேவனை துக்கப்படுத்த அர்த்தம். இது வரைக்கும் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? சரி, இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? இவ்வளவு நேரம் நானும் பேசல, என்னதான் கத்துக்கிட்டீங்க? இப்போ இவ்வளவு நேரம் பேசுறத வச்சு என்ன கத்துக்கிட்டீங்க? நான் கத்துக்கிறதே கர்த்தருக்கு பிரியம், அதையாவது கத்துக்கிட்டியா? பேச தலைப்பு என்ன தலைப்பு? நீ பிரியமானதெல்லாம் அது உண்மை பேசணும், ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் பறக்கட்ட கதை. முதல்ல நான் கற்றுக்கொள்ள விரும்புறேன் பாத்தியா? அதுவே எனக்கு பிரியம் என்றத நீ கற்றுக்கொள்ளணும். நான் கற்றுக்கொள்வதான் கர்த்தருக்கு பிரியம் என்று நீ கற்றுக்கொள்ற பாத்தியா? அதுதான் அவருக்கு பிரியம். அதுதான் அவருக்கு பிரியம். இந்த கற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்னா, ஒன்னு எதிர்ப்பில்லாம நீ வாழ முடியும், இல்ல போகிற இடத்துல வெற்றியாய் வாழ முடியும். அப்படி இல்ல, கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்ல, கற்றுக்கொள்ளவில்லை என்றால், கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்ல, இல்ல கற்றுக்கொள்ளல, நான் கத்துக்கல, அப்படி ஏதோ ஒரு ரீசன், எனக்கு கத்துக்கொடுக்க ஆள் இல்லாதவங்க கத்துக்கலையோ, இல்ல ஏதோ ஒரு படி எனிபடி, நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் வாழ்க்கையில எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். நான் வேத அடிப்படையா சொல்றேன். எனக்கு ஒருவேளை கற்றுக் கொடுக்க ஆளே இல்லைங்க, நான் கற்றுக்கலங்க, எனக்கு கத்துக்க தெரியலங்க, எனக்கு கத்துக் கொடுக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி. பட் நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ போகிற இடங்களில் ஏன் உன் கூடவே நீ எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டியமே ஒழிய ஒரு எதிர்ப்பில்லாத வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது என்று நான் வேதத்தில் ஆதாரமாக சொல்ல பெறுவேன். ஒரே பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். வேற பேச ஆசிரியர்களுக்கு பேச நேரங்களில் முடிக்கிறேன். அப்ப கற்றுக் கொடுக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம். நீ கற்றுக்கொள்ள கூடாது என்பது பிசாசனுடைய விருப்பம். நீ யார் விருப்பம் நிறைவேறுது? நீ வீட்டு போய் நீயே கேட்டு பார்க்கணும். சரி, இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட? இன்னைக்கு என்ன நீ மற்றவங்களை கேட்காதீங்க, இப்போ நம்மளை கேட்க முடியும் தானே? சரிப்பா, இன்னைக்கு போனேன், எல்லாம் ரைட்டு, ஜெபம் பண்ண, இதெல்லாம் பண்ண, பிரசங்கம்லாம் பண்ண, ரைட்டு, நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு இப்போ என்ன கேட்கணும்? நான் என்ன கேட்கணும்? சரி, இப்படி பேசணுமோ பேசியிருந்தா சரி ரைட்டு, இப்போ நீ என்ன தான் கத்துக்கிட்ட அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? என்ன கேட்கணும்? பேசுறவனும் கத்துக்கணும், கேட்கறவனும் கத்துக்கணும். பேசுறவங்களும் இப்போ நீங்க என்ன கேட்கணும்? வீட்டில் போயிட்டு
இங்கே கூட உட்காந்து கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டேன், அது வேற விஷயம். நம்ம என்ன கேட்கணும்? சரிப்பா அவர் என்னமோ பேசினே இருக்கிறாரு, இப்போ நீ என்ன தான் கற்றுக்கிட்ட, என்னமோ ரொம்ப சின்சியராக உட்காந்துக்கிறேன், இப்போ என்ன தான் கற்றுக்கிட்டேன், அப்போ நம்மளே பார்த்து நம்ம கேட்கணும்ல. அப்போ இல்ல இதை நான் கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கொள்வதே அவருக்கு விருப்பன்றதை இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நீ என்ன செய்ய போகிறேன்? இது விருப்பம் அடுத்து என்ன செய்யணும்? அடுத்தது இதுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் என்ன செய்ய போகிறேன்? நான் கற்றுக்கொள்ள போகிறேன், ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறேன். அப்படி அதான் கற்றுக்கொள்வது, அதுதான் கற்றுக்கொள்வது. இந்த கற்றுக்கொள்ள வந்துருச்சா? இந்த கற்றுக்கொள்வது கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரிசல்ட் ஒரே ரிசல்ட் தான். சரியா? இவ்வளவு தூரம் சொல்லி என்ன செய்யல, 1 மணி நேரம் பேசியும் எனக்கு ஒன்றும் நான் சொல்றேன் விளங்குற மாதிரி தானே பேசினுக்கிறேன். இல்லை 50% சொன்னேன், இப்போ பாச மாதிரி இதில் தொடங்கி அதில் பண்ண முடிச்சு நிற்கிறேன், ஒன்றும் சொல்லல. பல நேரம் பேசுறது ஒரே வசனம் தான் படிச்சு நிற்கிறோம் இல்லையா? பல நேரம் படிச்சதும் ஒரு 3 வசனம் படிச்சிருப்பீங்களா, 3 வசனம் எழுதிருப்பீங்களா, அவ்வளோ தான் படிச்சு நிற்கிறோம் இல்லையா? இந்த 3 வசனம் தான் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமும் உனக்கு பேசி நிற்கிறோம். அப்போ இது இவ்வளோ தூரம் பேசி எனக்கு விளங்கலாம், என்ன செய்ய? விளங்காத மாதிரி பேசினா பரவாயில்ல, விளங்குற மாதிரி பேசி எனக்கு விளங்கலன்னா டேஸில் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் முடிவு எடுத்துன்னு போயிடுங்க. சரியா? நான் இப்படி தான் நினைக்கிறேன், டேஸில் தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னு போயிடுங்க. இப்போ என்ன சொல்லுன்னா, கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் என்பது தேவனுடைய விருப்பம், கற்றுக்கொள்ளவே கூடாது என்பது பிசாசுடைய விருப்பம். அதான் சொல்ல அவங்க மறுபடியும் என்ன செய்யணும்? ஏற்கனவே ஒரு மயக்கத்தில் இருந்தாங்க, இப்போ என்ன இருக்கிறாங்க? திரும்ப மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்க? கற்றுக்கொள்ளுவதற்கு அவங்க என்ன கிடையாது, விருப்பம். அவன் கத்துக்க விருப்பம் இல்லைன்றதால நீ விட்டுறாதன்றார் பவுல். திமோத்தி பவுல் என்ன சொல்றாரு? நீ போதக சமர்த்தன் சொன்னார் இல்லையா? நீ சொல்ற வசனத்துக்கு என்ன செய்யல, புரியல. அவன் எப்படி இருக்கிறான்? மயக்கத்தில் இருக்கிறான் இல்லையா? அவன் மயக்கத்தில் இருக்கிறான்டா, நீ என்ன பண்ணிடாத, விட்டுறாத. அவன் மயக்கம் தெளியத்தக்கத அளவுக்கு நீ என்ன பண்ணு, ஆகமத்தை என்ன பண்ணிடு, உள்ள வந்தவன மயக்கம் தெளிய வச்சுதான் வெளியே அனுப்பணும். உள்ள வந்துட்டான் அவன் என்ன பண்ணிடணும், அவன் மயக்கம் தெளிஞ்சு இந்த வசனத்தை என்ன பண்ணிடணும், உள்ள கொண்டு அவன் மைண்ட பிட் பண்ணி தான் என்ன செய்யணும் அவனை. நீங்க சொல்றீங்க, ஆஹா இந்த கதையெல்லாம் எங்க நடக்க, இந்த கதையெல்லாம் நாங்க எப்படி எப்படி ஜகதல கில்லாடி தெரியுமா, உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்து, உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துட்டு வந்துக்கிறோம். அதனால நீ என்ன சொல்லி பாரு, எங்களை அசைவு படிப்பான்னு பாரு. நானா போதக சமர்த்தம் இல்லைங்க, அதனால சொல்ல வரேன். நானா போதக சமர்த்தம் இல்லை. அவர் பவுல் சொல்லிட்டார் திமோத்திக்கு, அவர் வேணா இருக்கலாம், நாங்களாம் என்ன செய்ய முடியாது. என்னாலாம் போதக சமர்த்தம் இருக்க முடியாது. ஏன்? நீங்க விளங்கிக்கோங்க ஏன்றது. சரியா? இப்போ நான் விளக்குறதா நீ விளங்கிக்கணும். என்ன அர்த்தம்? நான் போதக சமர்த்தன் இல்லையா? நீ என்னதான் பேசு, நீ எத்தனை வேணா பண்ணு, நீ எவ்வளவு வினோதமா ஊதினாலும் சரி, நாங்க இப்படிதான் இருப்போம், டேஸ் போல தான் இருப்போம், நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் திமோத்தி ஏசாயா சொல்லுவா இல்லையா, நீ எவ்வளவு வினோதமா ஊதினாலும் நாங்க டேஸை போல என்ன செய்வோம், நாங்க இருப்போம்னு சொல்றாரு இல்லையா? விட்டுடுங்க, புரியல விட்டுடுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு பாம்பாட்டி எப்படி ஊதுவான், எவ்வளவு வினோதமா ஊதுவான் இல்லையா? இப்படி ஊதுனா அந்த பாம்பு ஆடுமா, இப்படி ஊதுனா அந்த பாம்பு ஆடுமா, அப்படி ஊதுவான் இல்லையா? அந்த பாம்பை பாடி ஆடுவான், அது வாக்கள் இருக்குது. ஏன்? அது டேஸ போல இருக்குன்னா செவிட்டு விரியனை போல என்ன செய்யுதான். இப்ப செவிடனுக்கு எவ்வளவு பேசி என்ன பண்றது, இதெல்லாம் புரியுமா? ஒன்னும் புரியாது இல்ல. இப்ப செவடனுக்கு என்ன பேச என்ன செய்யாது, ஒன்னும் புரியாது இல்ல. இதெல்லாம் புரியுமா? இப்ப செவடனுக்கு ஏதாவது பேசினா புரியுமா? ஒன்னும் புரியாது இல்ல. அதை போல டேசபல என்ன பண்ணாத, எவ்வளவுதான் வினோதமா பேசினாலும் நான் டேசபல தான் இருப்பேனா, நான் என்ன செய்ய, ஒன்னும் பண்ண முடியாது இல்ல. அதை போல இருக்கிறது யாருடைய விருப்பம்னா பிசாசினுடைய விருப்பம். இது நீ கற்றுக்கொள்ளவே கூடாது. ரசிக்கப்பட்டியா ரைட்டு, சர்ச்சுக்கு போனா வேணாலும் சொல்ல மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ, உட்காரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா எது மட்டும் வந்துடக்கூடாது, நீ வெளியே வரும்போது உன் மைண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா, எம்டியா இருக்கணும். என்ன சொன்னாங்கன்னு ஒண்ணுமே உனக்கு விளங்கியிருக்க கூடாது, என்ன வசனம் சொன்னாங்க ஒண்ணுமே உனக்கு புரிஞ்சிருக்க கூடாது. உன் மைண்ட் எப்படி தெரியுமா, டோட்டல் எம்டியா இருக்கணும். இதுதான் பிசாசனுடைய அழகான நேர்த்தியான திட்டமிட்ட பிளான். இந்த பிளானை எவ்வளவு பேர் நிறைவேற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது அவர் பிளான் என்ன, எப்படியாகில ஒண்ணு என்ன பண்ணிடணும், உனக்கு எப்படியாகில வசம் என்ன பண்ணிடணும். அதான் பவுல் சொல்றான், நீ போதக சமத்தனா இரு. அவன் எப்படி இருக்கிறான், மயக்கத்தை விட்டுறாத. அந்த மயக்கம் தெளியத்தக்கத அளவுக்கு நீ எப்படி உபதேசம் பண்ணு, சாந்தமாய் உபதேசம் பண்ணுன்றார். எப்படி எல்லாம் சொன்ன அவனுக்கு விளங்க வைக்க முடியும், அவனுக்கு எப்படி சொன்ன அவன் புரிஞ்சுக்குவான் இல்லையா?
இப்ப பெரியவங்க ஒரு விதம் புரிஞ்சுக்குவாங்க, சின்ன பிள்ளைங்க இப்ப அவங்களுக்கு இறங்கி பேசாத என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு புரிய முடியும் இல்லையா? புதுசா வர்றவங்க என்ன ஒரு 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 வேதனைன்னா, 50 வருஷம் விசுவாசிக்கும் அதான் பிரசங்கம் இல்லையா, 10 வருஷம் விசுவாசிக்கும் அதான் பிரசங்கம், பின்மாற்றத்து போனவனுக்கும் அதான் பிரசங்கம், புதுசா வந்தவனுக்கும் அதான் பிரசங்கம், இன்னைக்குதான் முதல் முறை அவனுக்கு அதான் பிரசங்கம் இல்லையா? இப்ப யாருக்கும் அது விளங்கணும்? புதுசா வந்தவனுக்கும் அது விளங்கணும், வளர்ந்தவனுக்கும் அது விளங்கணும், பின்மாற்றத்து போனவனுக்கும் விளங்கணும், வளர்ச்சியில இருக்கிறவனுக்கும் விளங்கணும். இத்தனை பேருக்கு விளங்குற மாதிரி பேசுற பத்தியா, அதான் போதக சமார்த்தம். அப்ப பிசாசு என்ன பண்ணும், வளர்ந்தவனையும் அது வளர விடாம தடுத்து வைக்கும், பின்மாற்றத்தில் இருக்கிறவனையும் கத்துக்காம தடுக்க வைக்கும், புதுசா வந்தவனையும் ஒண்ணு கத்தவ தடுக்க வைக்கும். இத்தனை பேருடைய மயக்கத்தை தெளிய வச்சு வசந்த உள்ள பிட் பண்ணி அனுப்புற பத்தியா, அவன் தான் போதக சமார்த்தம். ஏதோ ஒரு வசனம் சொல்றேன், ஒரு வசனம் சொல்றேன், ஒரு பாட்டு அது அல்ல சரியா? நான் சொல்றேன், நான் பாட ஒரு பாட்டை பாடினாலும் வெளியில போகும்போது அந்த பாட்டுடைய 2 வரியாத முணுமுணுக்கல்னா என் பாட்டு தோல்வி. நீ பாடல 50 பாட்டு வேணா பாடி உட்காந்துக்கலாம், நீ பாடின பாட்டு உட்காந்துக்கிற பத்தியா 2 வரியாவது அவனை முணுமுணுக்க வைக்குமா? அந்த அனுபவம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த பாட்டு திரும்ப அந்த பாட்டை மறக்கவே முடியல அப்படி சொல்லணும் இல்லையா? அந்த பாட்டை மறக்கவே முடியல, நீ பாடின பாரு மறக்கவே முடியல அந்த பாட்டை. அந்த எல்லா பாட்டும் ஞாபகம் வராது, பட் அந்த 2 வரியாவது நமக்கு அடிக்கடி வந்து இருக்க பத்தியா? அப்படி நீங்க பாடும்போது நடந்திருக்கா? நீங்க பாடும்போது அதாங்க வெற்றி. எது வெற்றி? 50 பாட்டு பாடுறது வெற்றி இல்ல, 50 வசனம் சொல்றது வெற்றி இல்ல. நான் சொல்ற ஒரு வார்த்தையாவது, இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க அப்படி ஆணி அடிச்சு என்ன பண்ண மனசுல அப்படி பதிஞ்சிருச்சு அப்படி சொல்றேன் பாத்தியா, அதான் ஒரு பிரசங்கத்தோடைய வெற்றி. எது பாடல், எத்தனை பாட்டை பாட முக்கியம் இல்ல, நீ என்ன ஸ்கேல லாங்ல பாடுற முக்கியம் இல்ல, என்ன ஸ்கேல பண்ண முக்கியம் இல்ல. நமக்கு எந்த ஸ்கேல் நமக்கு தெரியாது சரியா? நம்ம பிடிக்கிறதா ஸ்கேல் அவ்வளவுதான், அதுக்கு மேல பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால போடுறவங்க தவிக்கிறாங்க. நாம என்ன பண்ண, ஒண்ணு எனக்கு ஒண்ணு நான் முறைக்கிறேன், அவர் மேல என்ன பண்ண ஆளுகளை முறைச்சுதான் உட்காந்து கிடக்க, வேற வழி இல்லை. ஆக மொத்தம் என்ன, நம்ம பாடுறப்பட ஒரு வரியாவது அவன் இருதயத்தை தொடர்ந்து வச்சுக்கோ. ஏன் அன்னைக்கு நான் செஞ்ச ஊழியம் ஃபெயிலர். பிசாசு எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? மயக்கத்துல வச்சிருப்பான். அவன் மயக்கம் தெளியத்தக்கத அளவுக்கு நான் பேசணும், நான் பாடணும், நான் ஆராதிக்கணும், நான் ஜபிக்கணும். அதுதான் என்னுடைய வெற்றி, அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கற்றுக் கொடுக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம், நீ கற்றுக்கொள்ள கூடாது என்பது பிசாசுடைய விருப்பம். ஏன் பிசாசு அவர் சொல்லுது, நீ கற்றுக்கொண்டாதான் அதை செய்ய முடியும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வேகமா கடன் வாசிக்க முடிக்கிறேன். 5, 6, 7 வேகமா வாசிக்க முடிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து, நீ உயிரோடு இருக்க நாள் எல்லாம் ஒருவன் எதிர்ப்பது இல்லை, இருந்தது போல இருப்பேன், இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. எப்ப செய்ய முடியும்? இப்ப மோசே பிரசங்கம் பண்ணார், எப்போ? 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணார் இல்லையா? அப்பதானே பிரசங்கம் பண்ணார். மோசே எப்ப பிரசங்கம் பண்ணாரு? 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணார் இல்லையா? இப்பதான் 40 வருஷம் முன்னாடி பண்ண பிரசங்கம் யார் இருதயத்தில் இருக்கணும்? இப்போ இருந்தாதான் உனக்கு எதிர்ப்பணி சம்பாதிக்க முடியாது. நீங்க சும்மா பிசாசு துரத்தனா, பிசாசு சும்மா துரத்தல, உள்ள சரக்கு இல்ல, அதனால துரத்துது, அவ்வளவுதான். மோசே எப்ப பிரசங்கம் பண்ணாரு? எந்த சூழ்நிலை எப்ப பேசியிருந்தாலும் சரி, மோசே கற்பிச்சார் இல்லையா? உனக்கு சொல்லி கொடுத்தார்ல, அத்தனை வசனமும் எங்க இருக்கணும்? உன் இருதயத்துல இருக்கணும். யோசுவா மோசே 40 வருஷம் முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், 30 வருஷம் முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி பிரசங்கம் பண்ணிருக்கலாம், சாகறதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிருக்கலாம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா யோசுவா சின்ன பையனா இருக்கும்போது பிரசங்கம் பண்ணிருக்கலாம். சின்ன பையனமா பிரசங்கம் கூட எங்க இருக்குன்னு தெரியுமா? உன் இருதயத்துல இருக்கணும். அது எப்படி சொல்றேன்? நீ சபைக்கு வந்து ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பிரசங்கம் உங்க இருதயத்தில் இருக்கா? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து இருப்பில்ல, அப்ப புதுசு தானே, அன்னைக்கு பண்ண பிரசங்கம் ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் சர்ச்சில் உட்காந்து முதல்ல கேட்ட பிரசங்கம், நீதிமான் பனைய போல செழிப்பான். டேனியல் பாஸ் உபவாசத்துல பேசுறார், நீதிமான்
பனைய போல செழிப்பான். அவர் சொன்ன உதாரணமெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா சொல்ல வரேன்னா, விளங்காதன்றதுக்கு ஒண்ணு இது ஒண்ணு கிடைக்குது. இது வசனம். இது என்ன செய்யணும்? நீ கற்றுக்கொள்ள வேணும் விருப்பத்தோட வந்து உட்கார்ந்து நீ கற்றுக்கொண்டு இருப்ப. நான் சொல்ல நேத்து பண்ண பிரச்சனைக்கு ஞாபகம் என்ன அர்த்தம்? நீ கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லாம வந்து உட்கார்ந்து நிக்கிற. கற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு எப்ப பிரசங்கம் பண்ணி, மோசே எப்ப பிரசங்கம் பண்ணியிருப்பார்? சாகிறதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருப்பார் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த 10 கட்டளை எப்ப பிரசங்கம் பண்ணாரு? 40 வருஷத்துக்கு முன்னால இல்லையா? 10 கட்டளை இல்லையா? என்ன என்று வேறு எதுவும் உண்டாய் இருக்க வேண்டாம் அப்படி சொன்னார்ல. இது எப்ப பண்ண பிரசங்கம்? 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கம். எழுதுனது 10 இல்லையா? 536 கட்டளை யோசுவா மோசே ஜனங்களுக்கு கற்பிச்சிருக்கிறார். 536 எழுதப்பட்டது 10 தான். எழுதுந்த பரவாயில்ல, ஞாபகம் இருக்கும். சொன்னது யோசுவா சின்ன பையனா இருக்கலாம் இல்லையா? இந்த சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து இது வரைக்கும் மோசே என்னென்ன பிரசங்கம் பண்ணாரோ அழகா ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு. பத்தியா என்ன சொல்லிட்டாரு? மோசே உனக்கு கற்பித்ததை எல்லாம் நீ என்ன செய்ய. அப்ப அசால்ட்டா செஞ்சா அடி வாங்கிக்குவேன், அப்படித்தானே? அசால்ட்டா செஞ்சா உனக்கு எதிரி என்ன செய்ய? எதிரி இருக்கிறான். எதிரிகளை 4 வாங்கி வந்து சேர்ந்துருவேன். இன்னைக்கு ஏன் எதிரி நம்மளை தாக்குறான்? உள்ள சரக்கு இல்ல, அதான் பிரச்சனை. உள்ள சரக்கு இருந்துச்சுன்னா உனக்கான 10 அடி தள்ளி நிற்பான். இன்னைக்கு ஏன் 10 அடி தாண்டி ஏறி தலையில உட்காரான்னா உள்ள சரக்கு இருக்கான்னு பாரு. சரக்கு உள்ள இருக்கான்னு பாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? சிம்பிளா சொல்லி முடிச்சார் தானே. அது படிக்க எப்படி தோணும்? மோசே உனக்கு கற்பித்ததை எல்லாம் நீ கை கொள்ளு. அப்ப ஈஸியா தோணும் இல்லையா? கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணி வாங்கல. மோசே எப்ப பிரசங்கம் பண்ணாரு? இவருக்கு இவ்வளவு ஜனங்களுக்கு பண்ண பிரசங்கம் இல்லையா? இவன் யோசுவா தலைவனாக பிரசங்கம் பண்ணாரு இல்ல. மோசே சாக போற அப்பதான் என்ன சொன்னாரு? ஐயா நான் இப்ப சாக போறேன், அடுத்த தலைமை யாரு? சரி யோசுவா கூட சொல்லுப்பா அப்படின்னா இல்லையா? எப்போ 39 வயசு 40 வயசு முடிய போது, 120 வயசு முடிய போது. அப்பதானே யோசுவா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை யோசுவா என்ன இருக்கலாம், நம்மளதான் அடுத்த தலைவன் அப்படி தெரிஞ்சத கூட என்ன செஞ்சிருப்பான்? உட்காந்து உங்களோட மாதிரி நோட்ஸ் எழுதிருப்பான் இல்லையா? எழுதி வச்சிருப்பான்ல. மோசே என்ன பண்ற? அசஞ்சார் அப்படி கூட எழுதி வச்சிருப்பான்ல. இப்ப வாயை திறந்தார் அப்படி எழுதி வச்சிருப்பான்ல. இப்ப மூச்சு விட்டார் அப்படி எழுதி வச்சிருப்பான்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசே உனக்கு என்னெல்லாம் கற்பிச்சான் அப்படியே நீ செய்ய. அப்ப மோசே மூச்சு விடுறத செய்யணும் தானே. படிக்க ரொம்ப ஈஸி, கொஞ்சம் அப்படி பண்ணி போய் பாருங்க. மோசே எந்த சூழ்நிலை என்ன செஞ்சா இல்லையா? ஓய்வு நாள்ல ஒருத்தன் விறகு பறிக்க நிற்கிறான் இல்லையா? அவன் என்ன செய்யணும்? கல் எறிஞ்சு கொல்லணும் இல்லையா? இது சொன்னதை இப்ப யாருக்கு தெரியணும்? போ இது எப்ப சொன்ன பிரசங்கம்? 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பிரசங்கம் இல்லையா? 35 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப ஞாபகம் இருக்குமா? இருக்கணும். சும்மா இல்ல. நீ போகிற இடங்கள் எப்படி நடந்துக்குவ? அப்பொழுது முடியும். அந்த வசனம் முடியும். அந்த வசனம் முடிங்க. கவனமா இருக்க மாத்திரம். நீ வேற என்ன செய்யலையோ, ஆனா எதை மட்டும் விட்டுறக்கூடாது. மோசே உனக்கு சொன்னதை ஒன்ன கூட நீ விடக்கூடாது. அப்ப மோசே சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எங்க இருக்கணும்? யோசுவாவுடைய இருதயத்துல இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு சொல்லப்பட்ட பிரசங்கம் எவ்வளவு பேருக்கு இருதயத்துல இருக்கு? நீ 1000 நோட் எழுதி பிரயோஜனம் இல்ல. என் நோட்ல பார்த்தா கிறுக்கி தான் வச்சிருப்பேன். அது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் தான். அதில் வேற எந்த பிரசங்கமும் நோட்ல கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் அந்த 4 வழி கிறுக்கி வச்சிருப்பேன். 4 நாள் வசனம் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பேன். சரி, அது கூட இருக்காது. ஒரே பக்கம் 5 பிரசங்கம் எழுதி வச்சிருப்போம் ஒரே பக்கத்துல. இப்படி இருந்தா நாங்களும் இதை ஃபாலோ பண்ணிருப்போம். சரியா? இப்படி இருந்தா நானும் இதை ஃபாலோ பண்ணிருப்பேன். ஃபாலோ பண்ணுங்க. வசனம் எங்க இருக்கணும்? நோட்ல இருக்கா இல்லை? எங்க இருக்கணும்? அதனாலதான் நாங்க எழுதுறதே கிடையாது. எங்க இருக்கு வசனம் எல்லாம்? இது ஒரு கூட்டம், சூப்பர் கூட்டம், அது இருக்கு, அப்படியே இருக்கட்டும். சரியா? இந்த சரிதான் இருக்குதான் பாத்துக்கோ. இருந்தா பாத்துக்கோ. சொல்ற வாசி. போக மேடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. என்ன அர்த்தம்? ஒரு பெரிய அழிவனை தடுக்கணும். ஒரு பெரிய புத்தியுள்ள ஸ்திரீ சில பேர் மட்டும் எழுதுவாங்க பாத்தீங்களா? இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தெக்கோவா ஊர்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இல்லையா? யோவாப் என்ன பண்ணிட்டாரு?
படையை கொண்டு போய் சூழ்ந்துட்டார் இல்லையா? பட்டத்தை இடிக்க போறாரு, பக்கம் போயிட்டாரு. மேல இருந்து ஒரு அம்மா கூப்பிடுறா, யாருங்க யோவா பண்றா? யாரு? ஒரு அம்மா கூப்பிடுறா இல்லையா, யாருங்க யோவா அப்படின்றாளா? உடனே அவன் சொல்றான், நாம் தான் வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா? ஆமா, என்ன நீ வந்து இதை வந்து இடிக்க வந்து நிக்கிற? இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? எங்க தீராத பிரச்சனை எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணிடும், தீந்துரும் தெரியுமா உனக்கு அப்படி சொல்றாளா? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாவோட பேச வேண்டும், அங்க என்கிட்ட வர சொல்லுன்றா. யாரு? யாரு? ஸ்திரீ இல்ல இல்லையா? அதான் புத்தி உள்ளவன். அவன் என்ன சொல்றான், நான் எல்லாரோட பேச விரும்பல, யோவாவா கூப்பிடுங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்கணும், யாருக்கோட சொல்லி அனுப்பிக்கலாம்ல. சரி, புத்தின்றதுக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்லுங்களேன். நீங்க புத்தி உள்ள ஒரு சின்ன அடையாளம் சொல்லுங்களேன். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய கிட்ட மட்டும் சொல்ற பத்தியா, அதான் புத்தி. இதை சொல்லிருக்க என்ன சொல்லிருக்கலாம்? இப்ப போனவங்களாம் யார்? இஸ்ரவேலர் தானே, எல்லாம் யுத்த வீரர் தானே. என்ன சொல்லிருக்கலாம்? யாரும் படத்தை எடுக்க கூடாது, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டுக்கணும் தானே. அவ என்ன சொல்றா, யோவாப்பா கூப்பிடு. அம்மா சொல்லிப்பா, ஏன் என்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, யோவாப்பா கூப்பிடு. ஏன்? அவதான் புத்தி உள்ளவ, அவதான் புத்தி உள்ளவ. இப்ப புத்திக்கு ஒரே அடையாளம் என்ன? சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்ட மட்டும்தான் சொல்லணும். சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாருக்கும் தம்பட்ட அடிக்கிறது இல்ல. அவன் சொல்லியிருக்கலாம், அவன் யோவா வந்தவன யோவா கூட தான் பேசுறான், யோவா கிட்ட பேசணும் மத்தவன் கேட்டுக்க போட்டோம், ஆனா யார்கிட்ட தான் பேசுவேன், யோவாப்பா வர சொல்லு. யோவாப்பா யாரு? அவனை பார்த்தா ஊரே நடிகணும் உட்காந்துக்குது இல்லையா? ஒருத்தன் சின்ன பையனும் போது ஓடனவன், கல்யாணம் புள்ள பத்த கூட வரல பார்த்தியா ஊருக்கு. சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்க. 1:11 சொல்றேன், ஆதாத் எங்க போனான்? சின்ன பையனுக்கு போது ஓடணும் இல்லையா, எகிப்துக்கு போனான். இப்ப கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் பிறந்து போச்சு இல்ல, இது வரைக்கும் எங்க வரல. யோவாப்பா காலோட யூரின் போயிட்டான் தானே. யோவா செத்து போயிட்டான், தாவீது செத்து பண்ண தெரிஞ்ச பிறகு தான் என் ஊருக்கு போறான்றான். அதுக்கு முன்னாடி ஊர் ஆசை வரல பாத்தியா? ஏன்? அங்க யோவாப்புக்கிறானா, நான் போவே மாட்டேன்றான். அவன் பேரை கேட்டா ஊரே நடுக்குது. அந்த அம்மா கூப்பிடா, யோவாப்பா கூப்பிடியா, நான் அவங்ககிட்ட தான் பேசுவேன். அந்த யோவா நிக்க, அவன் சொல்றான், வந்த போது அந்த ஸ்திரீ, அதான் ஒரு கேள்வி பாரு, நீதான் யோவாப்பா? அவன் சொல்றான், ஆமான்னு சொல்றான் பாரு. அப்பதான் பேச ஆரம்பிக்கிற பாரு இல்லையா? அதானே புத்தி. யோவாப்பா போல நினைச்சிட்டு நான் நல்லவங்கன்னு நினைச்சேன், உன்னை யார் நினைக்க சொன்னா? அப்படி சொல்லுவ என்னது, நான் இப்படி பண்ணுவான்னு என்ன செய்வேன் இல்ல, நினைச்ச கூட பார்க்கல. அதான் புத்தி இல்லைன்றதுக்கு ஒரு அடையாளம். இப்படி பேசுவான்னு நினைச்ச கூட பார்க்கல, உன்னை யார் நினைக்க சொன்னா? அவ கேட்கிற பாரு, நீதான் யோவாப்பா? ஆமான்னு சொன்ன பிறகுதான் என்ன செய்யறா, ஓபன் பண்ற பாரு விஷயத்தை பாருங்க. அப்ப அவள் அவனை பார்த்து என்றால் கேட்கிறேன் சொல்லுன்றான். அப்பொழுது அவள் அத சொல்றாங்க, இங்க வந்தா தீராத நியாயமே பஞ்சாயத்தே கிடையாது, இப்பேற்பட்ட தாய் படம் இடிக்க பண்ணிக்கிறவன் இணையா தைரியம்ன்றான். அவன் உடனே சொல்றான், இதை இடிக்கணும் ஆசலங்களுக்கு கிடையாது. இங்க ஒரே ஒருத்தங்கிறான், அவன் தலையை மட்டும் வெட்டி போட நான் போய் நேக்கிறான் இல்லையா? உடனே அவன் அப்படியே ஊருக்குள்ள போறான். புத்தியா பேசுறா பாரு, பெரியவர்களோட புத்தி. அந்த ஒரு வசனம், ஜனங்களிடத்தில் போய். எத்தனை ஆம்பளை இருந்திருப்பாங்க, எத்தனை திறமை சேர்ந்திருப்பாங்க. ஒருத்தர் இந்த அறிவு, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை என்ன சொல்லிவு, இது பாதிக்கப்படாம என்ன என்ன விளைவு இல்லையா? நீ போகிற இடங்கள் என்ன இருக்கணும், புத்திமானாய் நடக்கணும். என்ன அர்த்தம்? வரக்கூடிய ஆபத்தை தடுக்கணும். ஒரு குடும்பத்தை வரக்கூடிய ஆபத்தை நீ தடுக்கணும், உனக்கு வரக்கூடிய ஆபத்தை நீ தடுக்கணும், உன் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்தை நீ தடுக்கணும். அதான் புத்தி. 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் சிக்கனமா சேர்த்து வைக்கிற மாதிரி அவ புத்தி இல்ல. நீ நம்ம நினைச்சிட்டோம் புத்தினா யாரு, எவ்வளோ சிக்கனம் பண்றா தெரியுமா, என்ன சிக்கனம் பண்றாங்க தெரியுமா? சிக்கனம் பண்ணி அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க. உயிரை காப்பாத்து முதல்ல, சிக்கனம் பண்ணி முதல்ல உயிரை காப்பாத்து. அதான் புத்தி. அந்த படத்தை என்ன வரப்போகுது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, மொத்தம் இடிக்கப்பட போறான் வீட்டையே. என்ன செய்யறான், அழகா பேசுற பத்தியா, ஒரு சின்ன பாதிமா அப்படி தடுத்துட்ட பத்தியா, அதாங்க புத்தி. அப்ப ஆண்டவர் சொல்ல யோசுவாக்கு, யோசுவா நீ போகிற இடங்கள் எப்படி நடக்கணும் அப்படி என்ன அர்த்தம், ஒரே ஒரு ஆபத்து கூட வரக்கூடாது. இன்னும் சொல்ல போன என்ன, எதிரியே இருக்கக்கூடாது. எதிரியே இப்ப யோவா போய் அந்த படத்தை கிழிச்சு என்ன இருக்கும், ஏகப்பட்ட எதிரி சமாளிச்சிருப்பான் இல்லையா? என்ன சொல்றான், எதிரியே இருக்கக்கூடாது.
நீ எதிரியே சம்பாதிக்க கூடாது. நீ எதிரியே சம்பாதிக்காம இருக்கன்னா அதுக்கு ஒரே வழி இருக்கு. என்ன வழி? சரி, என்ன வழி? மோசேனுக்கு சொன்னார் பத்தியா? மோசேனுக்கு சொன்னார் பத்தியா? சரி, இந்த வார்த்தையை யோசுவாக்கு மோசேக்கு சொல்லல தானே? ஏன் மோசேக்கு சொல்லல? மோசேக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. மோசேக்கு சொல்லி கொடுத்தாலாம் எகிப்தில் இல்லையா? இங்க யார் சொல்லி கொடுத்த வசனத்தை? ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார் அவருக்கு இல்லையா? மீதி யாரும் என்ன செய்யல, உனக்கு நான் கற்றுக் கொடுத்ததை அப்படி சொல்ல முடியல இல்லையா? உனக்கு அவர் சொல்லி கொடுத்தா, இவர் சொல்லி கொடுத்தா அப்படி சொல்லல தானே? அப்ப மோசேவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இல்லையா? ஆனா யோசுவா வாழ்க்கையில ஒரே ஒருத்தவன் வாய் அசைக்கல பத்தியா? மோசே எத்தனை பேர் எழும்பினாங்க இல்லையா? இப்பதான் 250 பேர் செத்தான். உடனே 14,700 பேர் எழுப்பிட்டான்ல. 16ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் என்ன செய்யறான்? 250 பேர் செத்தான் இல்லையா? என்னாகும் 16 முதல் பகுதியில் 250 பேர் செத்தானா? தாத்தான், கோராக, அபிராமி 250 பேர் செத்தானா? பூமியை படந்து உள்ள போனான்ல. இது முடிஞ்ச உடனே அடுத்த 14,700 பேர் எழுப்பிட்ட மாதிரி விரோதமா என்னது? நீங்க 250 பேர் நீங்க தான் சாவடிச்சீங்க அப்படி சொல்லிட்டா பாத்தியா? இதெல்லாம் எத்தனை முறை உங்களுக்கு பேசியிருக்கிறோம். அப்படி ஒண்ணுமே புதுசா மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. 250 பேர் இப்பதான் முதல் முறையா பூமியை திறந்து அப்படி என்ன பண்ணா உள்ள போனான். இது முடிஞ்ச உடனே அந்த 14,700 பேர் என்ன சொல்றான்? மோசே நீயும் ஆர்வனா சரி என்ன பண்ணிட்டீங்க? இந்த 200 பேர் கொன்னுட்டீங்க அப்படி சொல்றான் இல்லையா? உடனே ஆண்ட கோமம் தரிச்சலாம், அவனை விட்டு விலகப்பா, நான் அவனை பாத்துறேன் இல்லையா? ஐயா இப்ப காலில் விழுந்தான்ல, நீ காலில் விழுந்தா கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா? 250 அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள 14,700 பேர் அதை முடிக்கிறது எப்படி முடிக்கிற பாருங்க. இந்த வாதினால செத்தவர்கள் கடைசி வாங்க, கடைசி அந்த 16 கடைசிக்கு வாங்க. தவிர அந்த வாதினால செத்தவர்கள் 14,700 பேர் இப்பதான் செத்தான். ஒரே அதிகாரத்துல இப்ப என்ன சொன்னா? 14,750 பேர் செத்து போயிட்டான்ல. இது 14,700. முதல் செத்தது 250. எவ்வளவு ஆச்சு? 14,750 பேரா? இப்பதானே 250 பேர் செத்தான் இல்லையா? அது உடனே 14,700 பேர் என்ன பண்ணிட்டான்? விரோதமா எழுப்பிட்டான்ல. இதை முடிஞ்ச உடனே அடுத்த கொஞ்சம் பேர் எழுப்பிட்டான்ல. உங்க கோல் மட்டும் தான் துளுக்குமா அப்படி எழுப்பிட்டான்ல. ஆக மோசே வாழ்க்கையில் என்ன? அடிக்கடி எதிரியை சம்பாதிச்சுட்டே இருந்தார். ஏன்? அவற்றை கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. ஆனா யோசுவா சொல்றார், யோசுவா எதிரியே சம்பாதிக்காம இருக்கணுமா? அழிவனை தடுக்கணுமா? ஒண்ணு செய், உன் அறிவுல செயல்படாத. 40 வருஷம் நான் மோசே கூட இருந்தேன் போ. மோசே கூட இருந்தது உனக்கு பிரச்சனை இல்லை. மோசே கற்றுக் கொடுத்தது நீ கற்றிருக்கிறியா? நீ எத்தனை வருஷம் கூட இருக்கிறன்னு பிரச்சனை இல்லை. என்ன கத்துக்கிட்ட? அந்த மோசே அவனுக்கு சொல்லி கொடுத்ததை நீ என்ன கத்துக்கிட்ட? நான் கூட இருக்கும்போது மோசே கூட இருக்கும்போது இதை கத்துக்கிட்டேன், இதை கத்து கொடுத்தா இப்படி நான் கத்துக்கிட்டேன். மோசே இருக்கும்போது எனக்கு இதை சொல்லி கொடுத்தா இப்படி கத்துக்கிட்டேன். கத்துனுக்கிறேன்னா என்ன கத்துக்கிட்ட? இத்தனை வருஷமா கூட இருக்கிறப்ப என்னப்பா கத்துக்கிட்ட? இத்தனை வருஷமா சபையில இருக்கிற என்ன கத்துக்கிட்ட? நீ என்ன கத்துக்கிறது? என்ன அதை சொல்லு. நீங்க போய் வெளியில போயிட்டு அவர் கிட்ட நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா வெரி குட் அப்படின்னு வெளியில நான் சொல்ற அளவுக்கு எதனா கத்துன்னு போய் செஞ்சுருக்கிறீங்களா? இதுவா? அப்பா நல்ல வேலைடா சாமி. வேலைகள்லாம் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை சரியா? என்ன கத்துக்கிட்ட? என்ன கத்துக்கிட்ட? இப்ப சொல்றாரு மோசே சொல்லி கொடுத்துங்கல்ல. 40 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறான் இல்லையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு நீ செய்யணும். எது வரைக்கும் நீ செய்யணும்? நீ சாகர வரைக்கும் அதை செய்யணும். அப்படின்னா இது ஒரு 40 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே கத்துக்கிறது எவ்வளவு? 40. இப்போ 40 எத்தனை வருஷம்? கத்துக்கொண்ட பிரசங்கம் 80 வருஷம் இருதயத்தில் இருக்கணும். இருக்குமா? 8 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்? மயக்கத்துல வச்சிருக்கிறான். என்ன செய்யக்கூடாது? நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் மிகப்பெரிய தந்திரம். நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாத வரைக்கும் உனக்கு வரக்கூடிய இழப்புகளை நீ தடுக்கவே முடியாது. யோசுவா சொல்றான், இழப்புகளை தடுக்கணுமா? புத்தியா நடக்கணுமா? புத்தி என்ன நடத்தும்? ஒரு பெரிய ஆபத்து வர இருக்குது, ஒரு பெரிய பாதிப்பு வர இருக்குது, ஒரு பெரிய இழப்பு உனக்கு வர இருக்குது. இந்த இழப்பு உனக்கு வராம இருக்கணும்னா நீ புத்தியா இருக்கணும். இந்த புத்தி எப்ப வரும்? இப்ப கொஞ்சம் நான் சொல்லுவேன். முத சொன்னேன் இல்லையா? கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால்
நீ கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள நேரத்தில். கர்த்தர் கற்றுக் கொடுக்க விருப்பமில்ல, ஆயத்தமாயில்லை இல்லையா? சரி, இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே கற்றுக்கொண்டதை இப்ப யோசனை பண்ணிட்டாரு. அந்த கிழவனுக்கு வேற பொல போயா அப்படின்ட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன செஞ்சாரு அவருக்கு புரியல. என்ன செஞ்சதுன்னு ஒண்ணும் புரியலையே, ஆண்டவரே என்ன செய்யறது அப்படின்னு கேட்பான்ல. ஓங்கி பலான்னு ஒன்று எடுத்திருப்பாரு. ஓங்கி நிறைய பேருக்கு விழுதான தெரியல, அதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு விழுந்துதான் இருக்குது. என்னது இப்பயா வந்து கேட்கறது? எப்ப சொன்ன? போன வருஷமே உனக்கு சொன்ன, இன்னைக்கு வந்தா கேட்கிற பலாரும் இழுக்கிறாரு. நமக்கு தெரியல, அடி விழும் போது தெரியல. இது அடின்னு தெரிஞ்சதானே. சில பேருக்கு என்ன அடிச்சாலும் அப்படி ஒண்ணு உரைக்காது. பாத்தீங்களா? சில பிள்ளைகளுக்கு அடிப்பா பாத்தீங்களா? என்னதான் அடிச்சாலும் செய்யாது. மிஞ்சி படம் 2 அடி அடிப்பியா? மிஞ்சி போனா சில பேர் வாதியில் கட்ட தெரியும் பார்த்தீங்களா? ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன் பார்த்தீங்களா? மிஞ்சி பண்ண என்ன செய்ய போறாரு? 2 அடி அடிக்க போறாரு. அவ்வளவுதானே. அதுக்கு மேல அப்படி கை நீட்டுவான் பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா அடிக்க, என் உடம்பு நாய் போச்சு, மறுத்து போச்சு இல்லை? அப்படி நிறைய உடம்பு நாய் போச்சு, மறுத்து போச்சு. எப்படி அடி வாங்கி அப்படி என்ன போச்சு? மறுத்து போச்சு. அதனால என்ன பிரச்சனை இல்லை. நீ என்ன அடிச்சாலும் என்ன கிடையாது. அதுக்கு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை சொன்னா ரொம்ப மாதிரியா இருக்கும், வேணாம் சொல்ல வேணாம். அப்படி இருக்குது இல்லையா? அப்படி என்ன அடிச்சானது, இது இப்படி, இது இப்படி, அப்படி 2 சொல்லுவாங்க. அதை சொன்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனா சொல்ல மாட்டேன், வேணா சொல்ல மாட்டேன். அப்ப ஆண்டவரை அடிக்க எவனா அடிச்சாலும் ஒரு அடி தானே விடு, ஒரு அடி தானே. ஒரு அடி அடிச்சு 1000 போச்சு, 1000 தானே விடு, 1000 தானே. விளங்கலையா? ஒரு அடி என்ன பொழுது 1000 அப்படியே போச்சு இல்லையா? 1000 அப்படியே போச்சு. ஐயோ 1000 போச்சு, ஆண்டவரே ஏன் அடிச்சீங்க அப்படி கேட்பீங்களா? 1000 போனா போயின்னு போது விடு, நல்லாச்சு அதை பாரு. ஏப்பா 1000 போச்சு, அதுக்கு என்ன வழி? இந்த 1000 போனது அடி காரணம் என்ன? அடி. ஏன் அடிச்சது? கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள்ளாமல், கற்றுக் கொடுக்க கூடாத நேரத்தில் நீ கற்றுக் கொடுக்க விரும்பினா கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆயத்தம் அல்ல. இவனுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா? சரி பாவம், அப்ப சின்ன பையனான் தான், இப்ப சொல்லி கொடுக்கலாம் அப்படி சொன்னாரா? இரக்கமுள்ள ஆண்டவர் தானே, இரக்கமுள்ள ஆண்டவர் தானே. இவனுக்கு எதனா புதுசா மோசம் என்ன சொன்னாரு? அதை போய் செய். இப்ப போய் கேட்பான், ஆண்டவரே என்ன செய்யட்டும்? பலான்னு ஓங்கி இழுத்து மோசே என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? மோசே இவன் கேட்டிருப்பான்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன செய்ய கேட்டிருப்பான்ல. உடனே என்ன சொல்லிருப்பாரு? மோசே என்ன சொன்னார்? மோசே என்ன முதல்ல சொல்லிட்டார்ல என்னன்னு? மோசே உனக்கு என்ன சொன்னார் அதான் நீ போய், அவ்வளவுதான். என்கிட்ட வந்து நிக்க கூடாது, என்கிட்ட வந்து சும்மா என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே நோண்டவன வந்து நிக்க கூடாது. என்னது பிரச்சனையா? நேரம் அங்க மோசே என்ன சொன்னார் பாரு, அதை அப்படியே போய் செய், போய் நேரு. இப்ப புதுசா ஒரு இடம் புதுசா போய் மறந்துட்டு, ஆண்டவரே மறந்துட்டு அப்படி என்ன சொல்லிருப்பா நினைக்கிறீங்க நீங்க? சரிப்பா பாவம், சரி வா நான் சொல்லி கொடுக்க அப்படி சொல்லிருப்பாரா? பலான்னு ஒன்று இழுத்து அப்பா உட்காந்து அவ்வளோ இதா பேசினுக்கிறான், மாடு தெனா விட்டா உட்காந்துட்டு இப்போ வந்து என்ன சொன்னா கேட்கற? எப்ப கேட்பாரு? நீ கேட்க வருவல்ல. இப்ப நீ எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும் அப்படி உட்காந்துக்கலாம். சென்னை பஸ் பண்ணா தெனாவட்டா உட்காந்துக்கலாம், அப்படி உட்காந்துக்கலாம், என்னமோ பண்ணி உட்காந்துக்கலாம். இப்ப ஒன்னும் கேட்க மாட்டாரு. நீ கேட்க வருவல்ல. எப்போ? ஆண்டவரே இதுக்கு என்ன பண்ண அப்ப கேட்க வருவல்ல. ஓங்கி இழுப்பார் பலான ஒரு இழு. என்னன்னு? இது உனக்கு எப்ப சொல்லி கொடுத்தேன்? அப்பே தானே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்ப சொல்லி எங்க போயிருந்த? உனக்கு அப்பே தானே சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு தெரியாதுங்க அந்த பிரசவனுடைய வேல்யூவேஷன். உனக்கு பண்ற பிரசவனுடைய வேல்யூ இன்னைக்கு உனக்கு புரியாது. நாட்கள் வரும், நாட்கள் வரும். அன்னைக்கு அலையவ கத்த நோ ஹெல்ப். உனக்கு உதவி செய்ய கணவன் கூட கண்டுடாத. தீர்க்கமா சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நாட்கள் வரும். இன்னைக்கு உனக்கு பிரசங்கம் ஒரு உதாசனமா தெரியலாம், உனக்கு ரொம்ப சாம்ப சிம்பிளா தெரியலாம், உனக்கு சாதாரணமா தெரியலாம். நாட்கள் வரும். அன்னைக்கு நீ உதவி கேட்க தேவ சமூகத்துக்கு போகுவ. அன்னைக்கு கர்த்தர் சொல்ற பதில் உனக்கு பயங்கரமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு பிரசங்கம் கூட உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை தவிர மற்ற 6 நாள் பேசுற எந்த செய்திகளும் சரியா? இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட 8 செய்தி பக்கம் 7 செய்தி பேசியிருக்க.
ஒரு செய்தி கூட உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்து பேசல. கர்த்தர் என்ன அப்படியே வாங்கி உனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படியே உனக்கு பேசிட்டு இருக்கிறேன். அந்த பிரசங்கத்தை நீ கேட்டு உதாசனப்படுத்தி நீ போவன்னா நாட்கள் வரும், காலம் வரும், அன்னைக்கு நீ கேட்க தேவ சமூகத்துக்கு வருவ, அன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல கற்றுக்கோ. இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, கற்றுக்கொள். இந்த வாய்ப்பு எவ்வளவு காலம் நீடிக்குன்னு தெரியாது. வாசல் நாளைக்கே அடைபடலாம், வாசல் ஒரு மாசம் கழிச்சு அடைபடலாம். பட் இந்த செய்தியை நீ யூடியூப்ல தேடி எடுக்க முடியாது. நேத்து போடுற செய்தி நீ தேடி எடுத்துருவேன். நாங்க பேசுற செய்தி 23 செய்தி அழிஞ்சு கிடக்கிறோம். இன்னும் போடல, சேனல்ல போடாம அழிஞ்சு கிடக்குறாங்க உட்காந்து தேடுறதுக்கு. 3 பேர் கிட்டத்தட்ட 3-4 மாசம் தேடுவீங்களா? ஒரு 3-4 மாசம் 3 பேர் தேடி உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு? நம்ம சேனல்ல உள்ள செய்தி, நம்ம போட செய்தி ஒன்று ரிலீஸ் பண்ணல. அவங்க சேனல் தான் வச்சிருக்கிற செய்தி ஒன்று கண்டுபிடிக்க முடியல. பரிசுத்தவானுக்கு 100 செய்தி பேசியிருக்கிறேன். பரிசுத்தவான தலைப்பில் 100 செய்தி பேசியிருக்கோம். போன வாரத்தோட 100 செய்தி முடிஞ்சிருக்கு. 100 செய்தி எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 20-23 செய்தி பக்கம் மிஸ் ஆகிருக்கு. ஒன்று கிடைக்கல. சேனல் தான். நீ சேனலை தேடி கூட எடுக்க முடியாது. நீ நோட்ல தேடினா நீ எழுதுறது ஒண்ணுமே உனக்கு வழங்காது. நீ எழுதினுக்கிற பிரசங்கத்தை உன் நோட்ல போய் திரும்பி பாரு, உனக்கு வழங்கதான் பாரு. நீ எழுதின பிரசங்கத்தை நான் சொல்றேங்க, போன வாரம் சனிக்கிழமை பேசின பிரசங்கத்தை இன்னைக்கு நோட்டை திருப்பி பாரு, உனக்கு வழங்கதான் பாரு. நீ நோட்டை எடுத்து பழங்கிக்க முடியாது. உன் இருதயத்தில் பதிச்சுக்கோ. உன் இருதயத்தில் கற்றுக்கொள். எப்படி இருக்கணும்? கற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு நீ கற்றுக்கொள்ள சொல்றா. மோசம் உனக்கு எப்ப பிரசங்கம் பண்ணாரோ ஒரு பிரசங்கம் கூட என்ன செய்யக்கூடாது, ஏங்கட ரிப்பீட் பண்ணக்கூடாது. மோசம் என்ன பிரசங்கம் பண்ணா அப்படியே போ, அதை அப்படியே செய். அப்படி செஞ்சுனா உனக்கு வரக்கூடிய ஆபத்தை, உனக்கு வரக்கூடிய இழப்பை நீ வராம என்ன செய்யலாம், தடை பண்ணலாம். அப்ப புத்தியமான அந்த புத்தியோட சரி என்ன பண்ணா, இழப்பை தடுத்தான். அப்ப யோசுவாக்கு என்ன சொல்றா, புத்தியமான நடந்துக்க என்ன அர்த்தம், வரக்கூடிய இழப்பை என்ன பண்ணணும், நீ தடுக்கணும். வரக்கூடிய எதிர்ப்பு என்ன செய்யணும், நீ மாத்தணும். இதை ரெண்டும் நீ செய்யணும்னு சொன்னா ஒண்ணு செய். மோசே உனக்கு என்ன சொன்னாரோ யோசுவாவுக்கு சொன்னப்ப நமக்கு சொல்ல நேரம் பிடிக்கும். யோசுவாவுக்கு சொன்னதை நமக்கு சொல்றது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அப்படியே இரு. பக்கவார்த்தை சொல்றான், என்ன சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு பக்கவார்த்தை சொல்றான். பாத்தியா, வாய் நம்ம சத்தம் கேட்குது இல்லை என்னன்னு, அப்படியெல்லாம் ஒன்று ஆண்டவர் செய்ய மாட்டாரு. சொல்ல மாட்டா ஒரு சத்தம் கேட்குது பாத்தியா. அப்ப மேற்பட என்ன பண்றான், அதை ஒன்றும் ரொம்ப சின்சரா எடுத்துக்காத. சரி, உன மிரட்டுற மாதிரி இருக்கிறாங்க, நீ ஒன்றும் அசையாத, நீ ஒன்றும் நான் அசையவே இல்லை. அப்படி நமக்கு ரிப்பீட் ஒன்று போய் நிற்க பார்த்தீங்களா, என்னன்னு, நான் ஒன்றும் அசைய மாட்டேங்க. டீலிங் நடந்தே இருக்குது. எங்க அது ஒரு வம்பு போகிறது வந்துட போறாங்க. இங்க பக்கம் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு டீலிங் நடந்தே இருக்கு. உண்மையா சொல்றேங்க, இப்ப ரீசன் இப்ப இது நடந்துட்டே இருக்குன்றப்போ இங்க பிரசங்க கேட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் டீலிங் நடந்தே இருக்கு. ஒரு பக்கம் சொல்றாரு, கத்துக்கோ, இது மாதிரி தான் நாளைக்கு உனக்கும். அவன் சொல்றான் உடனே, அதெல்லாம் ஒண்ணு நம்பாத, நீ கம்மன அமைத, கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்கா இரு. அவன் சொல்றான், நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். இங்க பக்கம் டீலிங் இப்ப ரீசன் இப்ப நடந்துட்டு இருக்கு. உனக்கு விளையாட்டுக்கு சொல்றேன் சார், சின்சீரியஸா சொல்றேன் சார், டீலிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவன் சொல்றான், இதெல்லாம் என்ன பண்ணாத, சின்சியரா ஒண்ணு எடுக்காத, நீ அப்படியே இரு அப்படி அவன் சொல்றான். அவன் உடனே சொல்றான், ஆமா நான் அப்படியே தான் இருக்கிறேன், அப்படியே இரு. ஒண்ணு விளங்கிக்கோ, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீ கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கற்றுக்கொள்ள நீ ஆர்வம் காட்டு பத்தியா, அன்னைக்கு நீ கத்துக்கிறதுக்கு கத்தர் வாய்ப்பை அடைச்சி வைப்பார தவிர உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு. நான் சொல்றேன், திங்கக்கிழமை பேச செய்தி திரும்ப அன்னைக்கு பேச முடியுமானா, என்னைக்கும் பேச மாட்டேன், பேசவும் முடியாது. எனக்கு அப்படி முடியாது. ஒரு இடத்துல பேசுற செய்தி அப்படி இன்னொரு இடத்துல பேசினால முடியாது. அப்படி பேச ஆரம்பிச்சா கூட அங்க ஒரு புதிய கருத்தை தான் சொல்லணும். 1ஆம் தேதி இங்க பேசிட்டு போனோம், அதே தான் ரிப்பீட் பண்ண, பேசி முடிச்சிட்டு போறதுக்குள்ள அங்க 6 கருத்து வேற, 6 கருத்து 5 நிமிஷத்துல 6 கருத்து வேற வேற கருத்து. ஏன்னா சொல்ல போறேன்னா, கத்தர் அங்க என்ன பேசுறா அங்க பேசுறா, இங்க என்ன இங்க பேசுறா. இங்க கற்றுக்கொள்ள வேண்டியத இங்க கற்றுக்கோ, அவன் கற்றுக்கொண்டு அவன் கற்றுக்கொட்டு. இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உனக்கு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நீ எங்கேயும் தேடவும் முடியாது. வாய்ப்பை ஏற்று சொல்லு. யோசுவா மோசனுக்கு என்ன சொல்லி கொடுத்தா, அன்னைக்கு மட்டும் யோசுவா கவனக்குறைவா, அசால்ட்டா, கேர்லெஸ்ஸா, கவனிக்காம, கற்றுக்கொள்ளாம போயிருப்பான்னு வச்சுக்கோங்க,
வாழ்க்கையை தோர்த்து போய் ஏற்கனவே பயந்து உட்காந்துட்டான். வாழ்க்கையை முடிஞ்சு போய் பாதியில முடிச்சு பரிதாபமா முடிச்சிருப்பான். ஆனா கத்த பார்க்கிறா, அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா மலைக்கு போற நான் கூட வருவேன். மலைக்கு இப்ப ஆண்டு யார சொன்னார், நீ தான் வரணும் இல்லையா, நீ மட்டும் தானே செய்யணும், மேல வரணும். பார்த்தியா இவன் எப்படி போயிருப்பான்னு பாருங்களேன். 40 நாளா அவரு ஆண்டவரோட இருக்கிறாரு. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன், இங்க கூட இருப்பேன், ஆனா கீழே போக மாட்டேன். ஏன்? மோசைக்கு கத்து கொடுத்ததெல்லாம் எங்க கத்துக்கிட்டாருன்னா, அப்படி உட்கார்ந்து கூடவே இருந்து என்ன பண்ணிக்கணும், 40 வருஷமா கற்றுக்கொண்டுட்டார். அந்த கற்றுக்கொள்ள சொல்றார், கத்துக்கிட்டல இப்போ போ செய், போ. உனக்கு என்ன சொன்னார் அதை போ செய். நான் அவனுக்கு சொல்லிட்டேன், அவர் உனக்கு சொல்லிட்டா, உனக்கு சொன்னதை இப்போ செய், போ அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வேளை போன 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை போய் செய்யுங்கன்னா எத்தனை பேர் போய் செய்வீங்க? 1ஆம் தேதி என்ன சொன்னாரு? 1ஆம் தேதி என்ன சொன்னாரு? நோட்டை தேடலாமா? தேட புரியாத நீ நோட்டை தேட என்ன செய்யாது? ஒன்றும் விளங்காது இல்லையா? ஒன்றும் விளங்காது. அவனுக்கு அழுகை, உனக்கு ஆனந்தம். அவனுக்கு அழுகை, உனக்கு அது ஆனந்தம். எப்போ? இஸ்ரவேலனா இரு. சொல்ல போறேன், அதை நான் சொல்ல போறேன். பட் நான் சொல்றேன் முழு பிரசங்க கூட, பட் இந்த டிராபிக் அதை என்ன செய்ய, நமக்கு அந்த விஷயத்தை சொன்ன டிராபிக் அப்படி மைண்ட்ல கிளாஸ் ஆயிடணும். அப்படிப்பட்ட ஷார்ப் மைண்ட்ல உட்காந்து நீ கற்றுக்கொண்டுட்டேன்னா ஒரு இழப்பை கூட உனக்கு வராம நீ தடுத்துடலாம். இல்லைங்க என்னால் அப்படி கற்றுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஷார்ட், என்னது, எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இது நான் வழக்கமா சொல்ற வார்த்தை சொல்லக்கூடாது, திமிர்ல சொல்ற வார்த்தை. இது திமிர்ல சொல்ற வார்த்தை. எங்களுக்கு எல்லாம் தான் தெரியும் அப்படி சொல்ற வார்த்தை, திமிர்ல சொல்ற வார்த்தை. அது முடியாம சொல்ற வார்த்தை இல்லை. நான் சொல்ல முயன்றால் முடியாதது. ஒரு உலக மனுஷன் சொல்றான், இம்பாசிபிள் நத்திங் இஸ் வேர்ல்டுன்றான். முயற்சி பண்ண முடியாதது ஒன்றும் இல்லைன்றான். சரியா? எங்க அம்மா பார்க்க பைபிள், இந்த அவ ஸ்கூலுக்கு மழை பக்கம் ஒதுக்குறது கிடையாது, உட்காந்து பைபிள் படிக்கிறான். எப்படி முடிஞ்சு? நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. சரியா? இன்னைக்கு பக்கம் உட்காந்து தொந்தரவு பண்றாளா இல்லையா? இது எங்க இருக்கு சொல்லு, அப்படி சொல்லு இல்லையா? ஒரு பக்கம் என்னையும் பார்க்கற, ஒரு பக்கம் உங்களையும் பார்க்கறாள், இது எடுத்து கொடுத்து சொல்றான்ல. ஏன் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்து படிக்கிறா. சரளமா படிக்கிற எப்படி எனக்கு தெரியாது, ஆனா என்ன பண்றா, ஒரு அந்த ஆர்வம் இருக்குல்ல உனக்கு. என்ன ஆர்வம்? எதுல ஆர்வம் இருக்கிறோம்? கற்றுக்கொள்வது கர்த்தருக்கு பிரியம், கற்றுக் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். கற்றுக்கொள்வது நமக்கு பிரியமா இருக்குமானால் உமக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ளும். இந்த பிரியம் என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கும், உனக்கு வரக்கூடிய எதிர்ப்பை மாற்றும். ஆபத்தை தடுத்து எதிர்ப்பை மாற்றணும்னா நீ செய்ய வேண்டிய ஒண்ணே, கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள். கண்களை மூடுவோமா? ஏகப்பட்ட நேரம் ஆச்சு, முடிக்கிறேன். கண்கள் மூடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அவருக்கு பிரியமானதை நாம் கற்றுக்கொண்டுட்டோம்னா உனக்கு வரக்கூடிய இழப்புகளை நீ எளிதா தடுக்கலாம். மோசேயின் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனா யோசுவாவின் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை கூட பார்க்கல, ஒரே ஒரு எதிர்ப்பை கூட சந்திக்கல. அவ்வளவு அழகா ஆசீர்வாதமா அவருடைய வாழ்க்கை போச்சு. காரணம் என்ன தெரியுமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்துல யோசுவா கற்றுக்கொண்டார். கற்றுக் கொடுக்கிற நேரத்துல யோசுவா கற்றுக்கொண்டார். அவருடைய விளைவு கற்றுக்கொள்ளும் போது அவனுடைய எஃபெக்ட் தெரியல. கர்த்தரை சொல்லுகிற வரைக்கும் அந்த எஃபெக்ட் தெரியல. கர்த்தர் சொல்லும் போதுதான் புரிஞ்சிச்சு, அப்பா நல்ல வேளை நான் அப்பயே நான் கத்துக்கிட்டேன், அப்பவே நான் கொஞ்சம் அசால்ட்டை கத்துக்கிட்டேன், கத்து கொடுத்துட்டார். அப்பா கத்தாவே ஸ்தோத்திரப்பான்னு யோசுவா இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு அருமை. உன்னை இன்றைக்கு நீ கற்றுக்கொள்வது, இன்னைக்கு உனக்கு அது அருமை தெரியாம இருக்கலாம்,
நாட்கள் வரும், நாட்கள் வரும். அந்த அருமை உனக்கு அன்னைக்கு புரியும். நல்ல வேளை அன்னைக்கு எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க, அன்னைக்கு மட்டும் தான் நான் கத்துக்காம போயிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ ஆபத்தை செஞ்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு பின் நாட்களில் நீ சந்தோஷப்படவும். அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு நான் ஏதோ நம்மள கண்டுக்காம போட்டுட்டேன், வருத்தமோ பின்னாடி இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரியாது. மோசே இருக்கிற வரைக்கும் மோசே கற்றுக் கொடுத்தவனுடைய அருமை யோசுவாவுக்கு தெரியல. இவ்வளோ கத்துன்னு என்ன பண்ண போறேன், நான் கத்துன்னு போய் என்ன பண்ண போறேன், நான் கத்துட்டு போய் என்ன பண்ண போறேன் சொல்லியிருக்கணும். ஆனா நாட்கள் வந்து கர்த்தர் பேசும்போது தான் அந்த அருமை யோசுவாவுக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பா நல்ல வேலை, கர்த்தர் அப்பவே எனக்கு கத்து கொடுத்துட்டா, ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா கத்துக்காம போயிருப்பேன்னா, மோசே அன்னைக்கே எவ்வளவோ சொன்னாரு, நான் தான் கேட்காம போயிட்டு இன்னைக்கு வீணா அவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வருத்தப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன்னு பின்னாடி நீ சந்தோஷப்படுவதும் பின்னாடி நீ வருத்தப்படுவதும் இன்னைக்கு நீ கற்றுக்கொள்வதில் இருக்குது. இன்னைக்கு நீ கற்றுக்கொள்வதில் தான் பின்னாடி நீ வருத்தப்பட போறியா, பின்னாடி நீ சந்தோஷப்பட போறியான்னு இருக்குது. இன்னைக்கு உனக்கு தெரியாது உன்னுடைய அருமை. இன்னைக்கு உனக்கு தினமும் ஒரு பிரசங்கம் கேட்கறது உனக்கு ரொம்ப அப்படி சலிப்பா தெரியலாம். பட் நாட்கள் வரும், அன்னைக்கு நீ வருத்தப்படுறதும் சந்தோஷப்படுறதும் இன்னைக்கு நீ கற்றுக்கொள்வது தான் இருக்குது. இன்னைக்கு கற்றுக்கொள்வது தான் இருக்குது. இன்னைக்கு கற்றுக்கொள்வது தான் இருக்குது. இன்னைக்கு கற்றுக்கொள்வதில் தான் அந்த விஷயம் இருக்குது. இன்னைக்கு கற்றுக்கொள்ளுத, இன்னைக்கு கற்றுக்கொள்ளுடு. இன்னைக்கு தான் வாய்ப்பு. இந்த செய்தி நீ நாளைக்கு நீ கற்றுக்க முடியாது. இந்த செய்தி உனக்கு நாளைக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பு உனக்கு நாளைக்கு கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணிட்ட பின்னாடி வருத்தப்படுவ, பின்னாடி நீ வருத்தப்படுவ. ஆனா வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இருக்காது, அதான் வேதனை. ஒருவேளை பின்னாடி வருத்தப்பட்டா கத்து கொடுத்துருவாரா? நோ நோ. மோசே சொல்லிட்டார், யோசுவா மோசே அவனுக்கு என்னென்ன பிரசவம் பண்ணாரோ அதை பிடிச்சிக்க, அவ்வளவுதான். என் கடை நிக்க கூடாது, என் கடை நீ வரக்கூடாது. யோசுவனுக்கு என்ன சொன்னாரு பார்த்துக்கோ, செஞ்சுட்டு போயிட்டே இரு. ஏன்னா இதே வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுவார்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க, எத்தனை பேர் துக்கப்படுவீங்க. ஐயோ அன்னைக்கு நான் கத்துக்காம போயிட்டேனே, அன்னைக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டேனே, அன்னைக்கு ஏதோ அப்படி போயிட்டேனேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வருத்தப்படுவீங்க, எவ்வளவு பேர் சந்தோஷப்படுவீங்க. அப்பா நல்ல வேலை, அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு தைரியமா நான் செய்யறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு தான் தெரியும். பின் நாட்கள் வரக்கூடிய இழப்புகளையும் பாதிப்பையும் தடை பண்ணணும்னா கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இதுவரைக்கும் நாங்கள் அதை உதாசனப்படுத்தியோ உதறி தள்ளிட்டோ கற்றுக்கொள்ள போனது எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் செய்த மிகப்பெரிய தப்பு. நான் நினைச்சேன் பாவம் தான் தப்புன்னு, அதை விட பெரிய தப்பு இது என்பதை இன்னைக்கு விளங்கிக்கிட்டேன். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நான் கற்றுக்கொள்ளுவேன்ப்பா. நான் கற்றுக்கொள்ளுவேன். நான் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி எனக்கு போதிச்சிருங்க சாமி. நான் விளங்கிக்கிற மாதிரி எனக்கு டீச் பண்ணிடுங்க. நான் புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. நான் கற்றுக்கொள்ளுறேன்ப்பா, நான் கற்றுக்கொள்ளுறேன். நான் அசட்டை பண்ண மாட்டேன், நான் தூக்கி எறிய மாட்டேன், நான் உதாசனப்படுத்த மாட்டேன், நான் உதறி தள்ள மாட்டேன். அதை இன்னும் உரிமையோடு கூட உத்தரவாதத்தோடு கூட உறுதியாக இருந்து நான் கற்றுக்கொண்டு அதை கை கொள்வதற்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கற்றுக் கொடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட இழப்புகள் இவங்களுக்கு வர இருக்குதோ அந்த இழப்புகள் எல்லாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டதை வச்சு தடை பண்ணி போட்டு ஆசீர்வாதமாய் வாழ, மகிழ்ச்சியாகவே வாழ பிள்ளைகளை கிருபை பாராட்டி கொடுங்க. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமே ஆமே. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.